ஸோ அது வேற. நாம் இப்ப அது பண்றது இல்லையா? அதனால யாரையுமே ஹார்ஷா திட்ட வரமாட்டேது கருமம். அது சரக்கு அடிக்கிறவும் நான் அதாவது நானா அப்படிங்கிறதே என்னால நம்ப முடிய மாட்டேங்குது. அ அ அத அத பத்தி யோசனையே வர மாட்டேங்குது. ஸோ அப்படி போயாச்சா? ஸோ அதனால ஒரு அமைதி பாதையில போயிட்டுருக்கிறோம். தெர்ல மேபி அவனுக்கு ஏதாவது கெட்ட நேரம் வந்து ஏதாவது ஒரு நாள் ஏதாவது சரக்கு கிறுக்கு ஏதாவது அடிச்சிட்டோம்னா, அவங்க பண்றது அ அவங்க பார்த்துப்பாங்க. அன்னைக்கு தான் அவன் பூமியில வந்து அவனுக்கு தான் அது வந்து அன்னைக்கு கடைசி நாள்னு நெனைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு மாட்டுனோம்னா. டேய் பிரசாந்த் இல்ல ப்ரோ, இத ஆக்சுவலி எதுக்கு நீ ஒண்ணு நீ சொன்னா இந்த விஜய்னு இந்த ஒருத்தர் விஜய்னு வந்து ஒருத்தன் உங்களை வந்து எப்ப டக்குனு பார்த்தாலும் பேட்டி வந்து உங்களை கடிச்சுக்கிட்டே கேட்டாரு. இருக்கானே ப்ரோ. என்ன ப்ரோ, இல்ல அவனுக்கு இல்ல உங்களுக்கு ஏதாவது அப்பதான் பஞ்சாயத்தா வந்து என்ன? நம்ம நான் சொன்ன நான் யாருங்க யாருங்க ப்ரோ யாருங்க? அந்த விஜய் விஜய்னு ஒருத்தன் விஜய்னு ப்ளூ டிக் ஒருத்தர் வச்சுட்டு சுத்திட்டு இருப்பான்ல முன்னாடி யாரு ப்ரோ. ப்ரோ? அவங்களுக்கு ஐடியை பார்த்தா தெரியும் சும்மா உங்களுக்கு. இப்ப எல்லாத்தையும் இன்னைக்கு போட்டு கூட ஆ. இன்னைக்கு கூட உங்களுக்கு ஆக்டிங் நீங்க போட்டதுக்கு வந்து அந்த வடக்குப்பட்டி ராமசாமி போட்டதுக்கு ஒருத்தன் வந்து கமெண்ட் பண்ணி வச்சிருந்தான். ஆ. ப்ரோ அது எவனாவது பொச்சரிச்சல் புடிச்சவன் 4 பேர் இருந்துட்டே தான் இருப்பான் ப்ரோ. ப்ரோ அது அவனுங்கள விடு ப்ரோ. அவனுங்க இந்த ப்ரோ எப்படின்னா ப்ரோ அவனுக்கு என்ன தெரியுமா? அ வீட்டுக்கு போயிட்டு ப்ரோ ஒரு நல்ல ஒரு குத்து மொளகாய் எடுத்து சூத்துல தடவிடுறது ப்ரோ. அவனுங்களே தடவிக்குவானுங்க. தடவிட்டு, "ஐயய்யோ! எரியுது அதுக்கு பிரசாந்த் தான் காரணம்னா" நான் என்னடா பண்ண முடியும்? நீ எடுத்து தடவுனது நீ தான் உன் உன் பிரச்சனை அது. போய் எதனா ஐஸ்ல உட்காரு. இல்லாட்டி ஏதாவது தண்ணி கிண்ணி அடிச்சு ஏதாவது ஆத்து. அதுக்கு நான் என்னடா பண்ணுவேன்? ப்ரோ இது 15 இல்ல பிரச்சனை பிரசாந்த் அண்ணா, ஆ? பிரசாந்த் அண்ணா. கடை லான்ச்சுக்கெல்லாம் வந்து ரொம்ப அழிற வந்து அதுக்கப்புறம் கூட எல்லாம் ஓ பிரச்சனையாச்சு. ஓகே ஓகே. அவனா? அவன் தான் ப்ரோ. அவன விடுங்கங்க. ஏங்க ஏங்க இல்ல ஒரே ஒரே அவன பிரசாந்த் அண்ணா, அதுக்கு விடுங்கங்க. ஒரே சொல்லலண்ணா. ஒரே கம்ப்ளைண்ட் பிரசாந்த் உங்களை ப்ரோ. பத்தி நீங்க கம்ப்ளைண்ட் காலையில இல்ல. ஏங்க காலையில அவன நீங்க இட்லி வாங்கி விடுங்கங்க. தரலையா? இல்ல நாளைக்கு பிரசாந்த், நீங்க நாளைக்கு இட்லி வாங்கி தரலையாமா? காலையில கடைக்கு வந்தா எனக்கு இட்லி கூட வாங்கி தரல. ஓ அப்படியா? அதனால தான் ஆமா, கடை இவரு ஓடாம ஒரு போயிடுச்சா? இல்ல இவரு பிரசாந்த் இங்க வந்து பேசிட்டு அவருக்கு இருக்காப்புல வந்து நாளைக்கு அட்டென்ஷன் தலைவர் கொடுக்கலையாமா. பர்த்டே என்ன பண்ணிருக்காரு அவரு? அட்டன் இல்ல பிரசாந்த் அதான் பிரசாந்த் எஸ்பிஆருக்கு ஃபோன் பண்ணி பேசுறேன் பிரசாந்த். அட்டென்ஷன் கொடுக்கறக்கு அவன் என்ன ஃபிகராங்க? என்னங்க நீங்க சும்மா எதனா பேசிக்கிட்டு. ஏங்க அவன் ஒண்ணும் இல்லைங்க. நாளைக்கு கூப்பிட்டுட்டு 10 நிமிஷம் பேசினா கம்முன்னு ஆயிருவானுங்க. அவன விடுங்க. அவன் மனப்பிறழ்வுங்க இல்ல அவனுக்கு. பிரசாந்த் நீங்க வந்திருக்கீங்க ஒரு இல்ல யூஸ்ஃபுல்லான சினிமா பிரசாந்த் ப்ரோ, அப்டேட்ஸ் ஒரு 4-5 கேட்டு. உங்களை இல்ல கண்டினியூஸா நதீர் ஒரே கத்திக்கிட்டே இருக்கான் நிமிஷம் ப்ரோ. நதீர் ஒரே நிமிஷம். பிரசாந்த் அண்ணா வந்திருக்காரு. ஒரு 4-5 விஷயம் மட்டும் கேட்டுக்கலாம். ஆனா விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆகுது. சபரீஷ் வேற ஸ்பீக்கர்ல இருக்காரு. அவர் ஏகே ஃபேனு. உங்களோட டேக் என்னண்ணா விடாமுயற்சி படத்தை உங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி ப்ரோ? எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படின்னா எதுவுமே அப்படி பாருங்க. இல்லைங்கிறது தான் நல்லதுங்கிறது நினைக்கிறேன். எக்ஸ்பெக்டேஷனே இல்லைங்கிறது ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன் நினைக்கிறேன். ஏன்னா, அது சும்மா போயிட்டு யானை இருக்கும், பூனை இருக்குங்கிறது அப்படி யோசிக்காம, ஒரு மகிழ் திருமேனி படமா இருக்கும். நான் அதனால தான் நெறைய கேட்டானுங்க, "என்ன போஸ்ட்டே பண்ண மாட்டீங்க?" என்னடா போஸ்ட் பண்றது? வியாழக்கிழமை வருது படம். என்ன? புக் பத்தி அதனால உங்க ஒப்பீனியன் என்ன ப்ரோ? இன்டர்வியூலாம் சொல்லியிருக்காரு. ஓப்பனிங் அப்படி இருக்காது. ரொம்ப பிளாக் பஸ்டரா இருக்கிற மாதிரி இருக்காது. இன்னைக்கு புக்கிங்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. போகுது பிரதர். இப்ப எந்த படமா இருக்கட்டும் பிரதர், இனிமேல்லாம் எப்படின்னா, அந்த நாள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதோ அத பொறுத்து தான் புக்கிங்ஸ் ப்ரோ. வெரி சிம்பிள்ங்க. இனி எல்லாமே அப்படிதான் இருக்கும். இனி எந்த படமா இருந்தாலும் அப்படிதான் இருக்கும். ஏன்னா எல்லாம் பார்த்து பயந்துட்டாய்ங்க. கேம் சேஞ்சர் மாரி காவியங்கள்லாம் பார்த்து போய் லாக் ஆயிறக்கூடாது. அப்படிங்கிறதுல ஆடியன்ஸ் தெளிவா இருக்கிறாங்க. சொல்றாரு. சோ அது மாதிரி நெகட்டிவே நம்ம வர்றதில்ல. ஐ மீன் கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்றேன். இது எப்படி இவங்க சும்மா இன்டர்வியூக்காக சொல்றதா இல்ல இவங்க இது வலைபேச்சுக்காக ஓவரா நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணிருக்கானுங்க ஒரு விடாமுயற்சி. ஏடி கூட கொண்டு போக மாட்டானா? இவ்வளவு சார் இப்படி டிராவல் பண்றாங்க, இப்படிலாம் பேசுறாங்க. ஏங்க இந்த படம் என்னங்க என்ன ராபின்ஸா பேசிட்டு இருக்க? இதெல்லாம் அவருக்கு தெரியாம இருக்குன்னு நீ நினைக்கிறியா? என்ன பண்றது? நீ அவ்வளோ பெரிய டைரக்டரு சொல்றா, ஒரு டெக்கோரம் இருக்குது. இப்போ கேட்குறான். அதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆமா ப்ளூ சட்டை மாறுற ரிவ்யூ பார்த்தா கழுவி ஊத்திட்டாருன்னா சொல்ல முடியும் அவரு. அவரு என்ன சொல்ல முடியும்? பார்க்கலங்க அப்படின்னு. அப்போதைக்கு தட்டி விட்டு ஏன்னா அந்த சூட்ல ஏதாவது பேசினாருன்னா தேவையில்லாத இஷ்யூ ஆகுது. ஒண்ணுமே கிடையாது. இன்னொரு பெரிய சக்சஸ் குடுத்துட்டாருன்னா எல்லாம் வாய மூடிக்குவானுங்க. அவ்வளோதான். அது ஆனா நீங்க என்ன பிலீவ் பண்றீங்க? சங்கர் வந்து ஒரு சக்சஸ் இது மாதிரி கொடுப்பாரு. பிரதர் அவருக்குள்ள ஒரு ஆள் இருக்காரு பிரதர். அவரு வெளில வர மாட்றாரு. அவரு என்னன்னா, என்னைக்கு நம்ம ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் வாங்குறோமோ, அன்னைக்கே வாழ்க்கையிலருந்து அதாவது எதார்த்தத்திலருந்து டிஸ்கனெக்ட் ஆயிரும் பிரதர். வெரி சிம்பிள். அது ஒரு நடிகை நான் இருங்க. குறுக்க பேசாத ராபின்ஸா. தயவு செய்து. இது டைம் பாஸ் இல்ல. குறுக்க பேசாத. கொஞ்சம் பேச விடு. அங்கதான் உட்காந்து இவனுங்க கூட மல்லு கட்டிட்டு இருக்கோம். இப்ப ஏதாவது பேசுறது. சும்மா.
என்னன்னா என்ன 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 மேட்டர்னா சி ஒரு ஆக்டர் வந்து என்ன கார் வேணா வாங்கலாம். ஏன்னா வந்து அவன் ஆக்ட் பண்றான் அவ்வளவுதான். ஒரு டைரக்டர் வந்து எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா, ரூட்டடா, கனெக்டடாவே தான் இருக்கணும். அதுக்குன்னு கார் வாங்குறது நான் தப்புன்னு சொல்லல. ஐ மீன் நான் என்ன சொல்றேன்னா, அவரு அவரையே அறியாம அவர் ஒரு வட்டத்துக்குள்ள சுருக்கிறாரு ஒரு பாயிண்ட்ல. அ அவர் அப்படி கிடையாது. இப்போ அவரு ஒரு ஜென்டில்மேன் எடுக்கும்போது, ஒரு காதலன் எடுக்கும்போது, அவரு கிரவுண்ட்ல இறங்கி போராடுற ஒரு ஆள். சங்கர் சார் மாரி ஒரு எக்ஸிகியூஷனிஸ்ட் வந்து அ இந்தியன் சினிமால இல்ல, உலக சினிமாலயே கிடையாது. அவ்வளவு அட்டகாசமா எக்ஸிகியூஷன் பண்ற ஒரு ஆள் சங்கர்ங்கிறவரு. பட் அன்பார்ச்சுனேட்லி என்னன்னா, அவர் பெருசாக பெருசாக அவரோட சர்க்கிள் சுருங்கிடுச்சு. அதனால அவருக்கு எதார்த்தம் தெரியல. எதார்த்தம் வந்து அசோசியேட்டா, அசிஸ்டன்ட் சொல்றத எதார்த்தம்னு அவர் நம்பிட்டு இருக்காரு. இன்னைக்கு உலகம் என்ன ஸ்பீடா மூவ் ஆகி, இன்னைக்கு பல்ஸ் எப்படி இருக்குங்கிறதே மறந்துட்டாரா? இல்ல தெரியாம போச்சான்னு தெரியல. அதுதான் இங்க பிரச்சனை ரவீன் சார் எனக்கு தெரிஞ்சு. பேசு, பேசு. திட்டமாட்டம் பேசு. இந்த அறிவழகன்ல நல்ல டைரக்டர் தான். அவருதான் அசோசியேட்டா தான் இருக்காரு சங்கருக்கு. ப்ரோ இருக்கிறாரு ப்ரோ. பட் இருந்தாலுமே அதோட பொறுப்பு வந்து சங்கர் சார் கிட்ட தான் பிரதர். நீங்க அதான் பிரதர். திருப்பியும் வந்து என்னன்னா, இந்த வீட்ட உள்வாடகைக்கு விடுற மாரி, நீ படம் எடுத்தா ஃபுல்லா நீங்க எடுத்துருங்க. அது யாரா இருந்தாலும் சரி. இப்போ அ ஏன் அ ஏன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சந்தீப் ரெட்டி வாங்காலாம் ஏன் பெருசா ஹிட் ஆவுறாரு அப்டின்னா, அனிமல்லாம் பார்த்தீங்கன்னா, வெறும் 100,00,00,000 தான் அந்த படம். ரூ. 100,00,00,000 தான். மொத்த பட்ஜெட்டே 100,00,00,000 தான். அது கிட்டத்தட்ட அது 800,00,00,000 பண்ணுச்சு. பிரசாந்த் ப்ரோ, அது ஏதோ ம். ஒரு ஆடியன்ஸ போய் கனெக்ட் பண்ணுதுல்ல பிரசாந்த்னா. இல்ல அதனால அதுதான் அதனால அதுதான் வருது. சுகேலு. அததான் சுகேலு. அத பண்ணணுங்கிற அது இன்னைக்கு பண்ணணும். இன்னைக்கு கண்டிப்பா. பிரம்மாண்டங்கிறது சீன்ல தான் பிரம்மாண்டம் இனிமேல். நீ வந்து இன்டர்ஸ்டெல்லார் மாரி வந்து பூமிய தலைகீழா இது பண்ணி லென்த்தா வந்து பிரபுதேவா டான்ஸ் போட்டு, நீ வந்து ஒரு 4 கிலோமீட்டர்ல இருந்து ஒரு கேமரா வருது பார்த்தீன்னா, அந்த அப்படியே வந்து அது ஏன்டா எதுக்குடா கேமரா வைக்கிறீங்க? சும்மா டன் டன் டான்ஸா இருக்குல்ல. நீ நீ அந்த பாட்ட ரொம்ப சிம்பிள். ரூ. 2,00,00,000 செட்டு போட்டு எடுத்துருக்கலாம். இல்ல அழகா வந்து ஐஸ்லாண்டோ, இல்ல போகாத ரஷ்யாவோ போயிட்டு 4 லொகேஷன் அழகா போட்டு ஒண்ணு எடுத்திருக்கலாம். அதே எஃபெக்ட் தான் வரும். நீ இந்த பிரம்மாண்டம் எல்லாம் புளிச்சு போச்சு ஆடியன்ஸுக்கு. நீ இனி பிரம்மாண்டத்துல நீ ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படியா பிரம்மாண்டமா? ஓ! பூமியிலருந்து மார்ஸ் போய் ஆடுற மாரி ஷாட் காட்டினீங்கனாலும், ஓ! அப்படியா மார்ஸ்ல ஆடுறானா? அப்படிங்குவாங்க. எனக்கு அது ஆடுறான் சரி, எதுக்கு ஆடுறான்? எனக்கு வந்து கதை சொல்லு. எப்படி ஸ்க்ரீன் பிளே இருக்குன்னு கேட்பான். நீங்க அதுக்கு பதில் சொல்லணும். எந்த டைரக்டரா இருந்தாலும் இன்னொன்னு ப்ரோ, சாங்ஸ் மேலயே வந்து இந்த தனியா கட் பண்ணி சாங் போடுற ட்ரெண்டே வந்து டோட்டலா அவுடேட் ஆயிருச்சு. இப்ப எல்லாமே படத்தோட சாங்ஸ் தான் வந்து நிறைய ப்ரிஃபர் பண்றாங்க. இல்ல அதுதான் நண்பா. இன்னைக்கு அவுட்டேட்டட்ங்கிறத விட, நம்மளோட கிரியேட்டிவிட்டி இண்டிவிஜுவல் மெம்பர்ஸோட கிரியேட்டிவிட்டி வந்து வேற லெவல் பீக்ல இருக்குது இன்னைக்கு. இண்டிவிஜுவலாவே நீங்க வந்து ஒரு ரீல்ஸ் எடுக்குறாங்க அப்படின்னா, அவன் வந்து அவனுக்கு ஷாட் எல்லாமே தெரியுது தெளிவா. அவன் கூட நீ போட்டி போடுற. அப்படிங்கிறப்போ நீ எவ்வளவு உஷாரா இருக்கணும். இப்போ இருங்பாய் அப்படிங்கிறத தான் தூக்கி பாட்டுல வைக்கிற. கரெக்ட்டா? ஒரு Instagramல சந்துக்குள்ள கிடக்கிற ஒரு கான்வர்சேஷன் அது. அந்த இரும்பாய வந்து நானு ஒரு 1 1/2 வருஷமா கேட்டுருப்பேன்னு நெனைக்கிறேன். அவர் பேசி எனக்கு தெரிஞ்சு 1 2 வருஷம் ஆச்சுன்னு நெனைக்கிறேன். அது ரெக்கார்ட்ல சுத்திட்டு இருக்குது அது. ஃபர்ஸ்ட் வந்து இந்த கோயம்புத்தூர் ஏரியால சுத்திட்டு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் WhatsAppல சுத்திட்டு இருந்தது ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் தூக்கி எவனோ ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா, Instagramல போட்டான். அப்புறம் ரீமிக்ஸ் பண்ணி தூக்கி அங்கங்க அந்த பேஜ் வந்து அவன் வியூஸ்காண்டி போட்டானுங்க. இப்ப அதுதான் மெயின் ஸ்ட்ரீம்ல வந்து பாட்டுல ஒரு வேர்டா மாறுது. அப்ப சோசியல் மீடியாவோட ரீச் எங்க இருக்குன்னு யோசிச்சுக்கங்க நீங்க. சோசியல் மீடியா தான் மீடியா. இன்னைக்கு மீடியாவே மீடியா இல்ல. அதான் உண்மை. இன்னைக்கு எல்லாமே இங்க தான் முடிவாகுது. இன்னைக்கு பிக் பாஸ்லருந்து ப்ரோ, எல்லாமே இங்க 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 ட்வீட்ட காப்பி பண்ணி அவன் நியூஸ் சேனல்ல போட்டுருக்கான் ப்ரோ. வேற வழி இல்ல. வேற வழி இல்ல பிரதர். இங்க நீங்க இன்னைக்கு செனட் ஹியரிங் அந்த கன்ஃபர்மேஷன் சொல்லுவானுங்க. இந்த FBI டைரக்டர் கன்ஃபர்மேஷன் எல்லாம் ஒவ்வொரு இடம் யுஎஸ் கன்ஃபர்மேஷன்லாம் பார்த்தீங்கன்னா, அவன் நீ இன்னைக்கு ட்வீட் பண்ணியிருந்தில்ல அப்படின்னு அந்த ட்வீட்ட வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போர்டு மாரி வச்சிருக்கானுங்க. எடுத்து எடுத்து காமிக்கிறானுங்க. இது இப்படி பண்ணியில்ல? எப்ப ஏன் பண்ண? இது அப்படின்னு கேட்கறானுங்க. நீங்க அங்க வந்துட்டோம் நம்ம. இந்த ஏஜ் ஆஃப் ப்ராப்பர் சோசியல் மீடியா ஏஜ்க்குள்ள நம்ம வந்துட்டோம். அப்படிங்கிறப்போ, நீங்க மெயின் ஸ்ட்ரீம்க்கு ஒரு படம் எடுக்குறீங்கன்னா, அது இந்த இந்த ரசிப்பு தன்மையெல்லாம் உங்களுக்கு புரியலைன்னா, நீங்க படம் எடுக்க முடியாது. இங்க இருக்கிற ஆடியன்ஸ் தான் இவன் தான் ஃபர்ஸ்ட்டு அந்த FDFS ஆடியன்ஸ் வந்து இங்க இருந்து தான் வரான். அவன் தான் உங்கள அப்ரூவ் பண்றான். உங்க படத்த அப்ரூவோ, ரிஜெக்ட்டோ அவன் தான் பண்றான். அவன் தான் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குறான். அவன் தான் இன்ட்ரெஸ்ட்டா வர்றான். நீ வந்து ஒரு மணிகண்டன் வந்து குடும்பஸ்தனை எங்க போய் புரமோட் பண்ணாரு? எங்கேயுமே இல்ல. ப்ராப்பரா இன்டர்வியூஸ் தந்தாரு. அவ்வளவுதான் மேட்டர். எல்லாத்துக்கும் ஏன் மணிகண்டன் படத்த எல்லாரும் பார்க்க போனாங்க? நீ அந்த படம் பெரிய பட்ஜெட்டு, பயங்கரமா அதெல்லாம் இல்ல. இந்த பையன் நல்ல பையன்ப்பா. வளர்றான். இவன் நல்லவன்ப்பா. அவன ஜெயிக்க வைப்போம்.
அவ்வளவுதான். இவ்வளவுதான் தோணுச்சு. அதனாலதான் நிறைய பேர் உள்ள போனீங்க. இல்ல போனீங்க. காமெடி ஒர்க் அவுட் இருக்குல்ல ப்ரோ. இல்ல அதுதான் பிரதர். பட் ஆனா அந்த சீட் ஆடியன்ஸ் சொல்றேன் நான். FDFS எதனால போனோம் அப்படிங்கறது சொல்றேன் நான். என்னன்னா போனீங்க, நீங்க ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போனீங்க. அந்த எக்ஸ்பெக்டேஷன் மீட் ஆச்சு. உடனே படம் ஹிட் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். மீட் ஆனா என்ன பண்றீங்க? நம்ம ஆடியன்ஸ்னா ரொம்ப நல்லவங்க. ரொம்ப ரொம்ப நல்லவன். அவன மாதிரி வெள்ளந்தியான ஒரு ஆடியன்ஸ் யாருமே கிடையாது. அந்த ஃபர்ஸ்ட் ஷோ நீ அவனை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டேன்னா அவன் போய் 5 பேர்த்திட்ட சொல்றான். போய் பாரு மச்சான், சூப்பரா இருக்கு மச்சான், போய் பாருடா, சூப்பரா இருக்குடா. இன்னும் இத்தனைக்கும் வந்து பாத்தீங்கன்னா குடும்பஸ்தன் பயங்கரமான படம்னு சொல்லிட முடியாது. ஓகேவா இருக்கும். அதாவது ஓகேலோட குட் குட் அந்த மீட்டர்ல இருக்கிற ஒரு படம். அதான் ஆக்சுவலா குடும்பஸ்தன். உண்மையில ஒரு ப்ரோ ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அது இன்னைக்கெல்லாம் லாஃப்டர் ஹவுஸ்ஃபுல் ரிவார்ட் ப்ரோ. மாதிரி. இன்னைக்கெல்லாம் கிட்டத்தட்ட குட் குடும்பஸ்தன் நைட் வந்து மாதிரியே ஒரு நல்ல டேக் அவே ஹவுஸ்ஃபுல்லா அந்த மாதிரி போயிருக்கு. சொல்லிட்டேன். நல்லா என்ன ராபின்ஸா? குட் நைட் மாதிரியே கொஞ்சம் ஒரு பிளசன்டான ஒரு படம். பட் ஆனா மணிகண்டன் நடிக்கிறது நம்மளுக்கு கன்வின்ஸா இருக்கு. ரொம்பவும் இல்ல, ஒரு அது மாதிரி இருக்கு. ரொம்ப இல்ல அதுதான் ரபின்ஷா. இல்ல அவன் என்னன்னா அந்த பையன் மணிகண்டன் வந்து அதான் கீழ இருந்து வர்ற ஆளுகளுக்கு எப்பவுமே மக்கள் ரெக்கக்னிஷன் தந்துடுறாங்க ரபின்ஷா. அது வந்து நீ மெயின் ஸ்ட்ரீம்ல வந்து பாத்தீங்கன்னா மணிகண்டன் ஆகட்டும், இப்ப இங்க விஜய் சித்து விளாக்ஸ் அப்படின்னு ஆகட்டும். இப்ப விஜய் சித்து வந்து பாத்தீங்கன்னா ஃபன்னுக்கு தான் அது பண்றாருன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அதுல சிலதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு பாத்தீங்கன்னா ப்ரோக்ராம்டுன்னு கூட தெரியும். ஆனா ஏன் அவ்வளவு பேர் பாக்குறாங்க? ஏன் பாக்குறாங்க அப்படின்னா அதோட சைக்காலஜி என்ன அப்படின்னா அந்த மனுஷன் கிட்டத்தட்ட 10-15 வருஷமா இங்க ஆன்லைன்ல போராடுறாரு. ஒரு பாட்டம் போய் ஒண்ணுமே இல்லாம அங்கிருந்து புடிச்சு வர்றாரு. அதனாலதான் அந்த சக்சஸ். ஓகே உழைச்சிருக்காண்டா அவன், பின்னாடி போய் நிப்போம். இன்னொன்னு எல்லாத்துக்குமே இன்னைக்கு தேவை என்னன்னா ஸ்ட்ரெஸ் பஸ்டர். பேசிக்கலி எனி ஃபார்ம் ஆஃப் ஸ்ட்ரெஸ் பஸ்டர் நீ கூட நான் ஏத்துக்கிறேன். இது இந்த இந்த அது பிஎஸ் ஸ்கிரிப்டடா இருக்கட்டும் இல்லாம இருக்கட்டும் நோபடி ஸ்ட்ரெஸ் கேர் போனோம். சுகேல். அதான் நோபடி கேர் சுகேல். அதை பத்தி கவலையே இல்ல. அதான் அதான் அது ஓகே இருந்துட்டு போட்டு. இப்போ நீ எத்தனை எபிசோட் வந்து ஸ்கிரிப்டே எல்லாம் பண்ணுவ நீ? இப்போ விஜய் சித்து பிரசாந்த் பிரதர் அந்த விஷயத்துல இந்த பரிதாபங்கள் கொஞ்சம் பரவாயில்ல. அவங்க வந்து ரொம்ப வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு இதை வந்து அவங்க கோல்ட் ஸ்டாண்டர்ட் டார்கெரியா. அவங்க ரொம்ப வந்து ஸ்டாண்டர்ட் இல்ல கோல்ட் ஸ்டாண்டர்ட் ஃபார் ஃபன் வந்து அவங்க தான். பட் ஆனா அவங்க படம் எல்லாம் பண்ணா எப்படி பிரசாந்த் அது வந்து ஃபுல் ஒரு 2 hours அவ்வளவு என்டர்டைன்மெண்டா பண்ண முடியுமா? இல்ல அவங்க ஃபேமஸ் ஆனதே இந்த பொலிட்டிஷியன்ஸ் வந்து சீமான் வைகோ அதுல இருந்து அவங்க ஃபேமஸ் ஃபேமஸ். ஆனாங்க. பட் ஆனா அது கம்ப்ளீட்லி அவாய்ட் படமா வரும்போது ஒரு கண்டென்ட் கொண்டு வந்து அதை வெயிட் வரும்போது அது பண்றாங்க எப்படி ராபின் சார் எல்லாம் முயற்சி பண்றதா ராபின் சார். நல்லா தெரிஞ்சுக்கோ, முயற்சி பண்ணாதவனுக்கு வாழ்க்கை இல்லை. என்னன்னா இப்போ எனக்கு யூடியூப் வருதுன்ட்டு யூடியூப்லயே குத்த வச்சே உட்காந்துருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க சரி ஓகே ஒன்னு ட்ரை பண்ணுவாங்க, சக்சஸ் ஆயிடுச்சுன்னா இன்னொன்னு பண்ணுவாங்க. அப்படி இல்லையா ஒரு பிசினஸ் பண்ணிட்டு ஒரு பிரேக் ஈவன் பண்ணிட்டு ஓகே ஃபைன் இது வரல, ஓகே நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம், அவ்வளவுதான். அதுக்குன்னு ட்ரை பண்ணவே கூடாது அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது ரபின் சார். ஏன்னா பண்ணி பார்த்தாதான் என்னன்னே தெரியும். நீ நீ ஆக்ஷன், அதாவது ஒரு செயலை செய்யறான் பாரு, அவன் தான் இருக்கலே கிரேட்டஸ்ட். இந்த வாயில பேசிட்டே இருக்கான் பத்தியா, அவள் மன்னிட்டே இருக்கான்ல, இது இப்படி வந்திருக்கலாம், ஏன் அவர் இந்த படம் பண்ணாரு, ஏன் ஒரு ஷூ வாங்கினாரு, ஏன் பண்ணாருன்னா டேய் அப்ப நீ வந்து திங்க கூட மாட்டியாடா. இதான் பண்ணாதான்டா உலகம். செயல்ல தான் உலகமே இருக்குது. ஆக்ஷன்ஸ் மேக் திஸ் வேர்ல்டு. ஸோ அதனால யூ டூ ஸ்டஃப், சம்டைம்ஸ் யூ சக்சீட், நிறைய டைம் தோத்து போயிடுவோம். அது பரவாயில்ல, அது ஓகே. அதுல என்ன இருக்கு? இப்ப தோத்தா இப்ப என்ன ஆயிருதுங்கிற நான் அது வந்து கத்துக்கிறேன். இது இந்த புஷ்பா படம் வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல பாத்தீங்களா நீங்க? அதுல நிறைய சீன்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. படம் இப்போ பாக்குற அந்த ஸ்டோரி இப்பதான் வந்து கொஞ்சம் ஒரு ஃபுல்ஃபில்டா தெரியுது. ஃபகத் ஃபாசிலோட நிறைய இல்ல அவன் பயங்கர இன்டெலிஜென்ட் டார்கெரியா. அவன் பயங்கர இன்டெலிஜென்ட். இவங்க ஒரு டாக் இருந்துச்சு தெரியுமா, ஃபகத் ஃபாசிலுக்கு பெருசா ரோலே இல்ல அப்படின்ட்டு. ஃபகத் ஃபாசிலோட சோன நிறைய கட் பண்ணிருக்காங்க ப்ரோ. இல்ல வேற வழி இல்ல டார்கெரியா, வேற வழி இல்ல. ஏன்னா நீ அங்க வந்து என்னன்னா இந்த தியேட்ரிக்கல் வியூவிங் அப்படிங்கிறது வந்து ஒரு கம்யூனிட்டி வியூவிங். அது நல்லா தெரிஞ்சுக்கோ. நெட்ஃபிளிக்ஸ் வியூவிங் அப்படிங்கிறது ஒரு இண்டிவிஜுவல் வியூவிங் தான் மேக்ஸிமம், இல்லையா? ஒருத்தர் பார்ப்போம், இல்ல 2 பேரு, அப்படிலாம் நிறைய இடத்துல வந்து 4 பேரு இல்ல 5 பேர் பார்க்குறோம். அதுக்கு மேல பார்க்க மாட்டோம் நெட்ஃபிளிக்ஸ் டிவி போட்டோம்னா. ஸோ இது வந்து எப்படின்னா நீ பொறுமையா உட்காந்து அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். அப்போ நீ வந்து 4 மணி நேரம் படம் எடுத்தாலும் அதில் அனலைஸ் பண்ணலாம். ஏன்னா அதனாலதான் வெப் சீரிஸ் ஓடுது. வெப் சீரிஸ் வந்து ஸ்டோரிக்கு கனெக்டா கட் பண்ணிட்டாங்களே ப்ரோ. இல்ல வேற வழி இல்லாம டார்கெரியா. ஜப்பான் போற சீன் இருக்குல்ல, அது ஆக்சுவலி ரொம்ப அது என்னடா போனா என்னாச்சுனே தெரியல. பார்த்தா இது நெட்ஃபிளிக்ஸ்ல பாத்தீங்கன்னா அதுக்கு பக்காவா கனெக்ட் பண்ணிருக்காங்க. இவன் ஜப்பான் போறதே வந்து பாத்தீங்கன்னா இல்ல அது வந்து அது நான் எங்க நான் தப்பு சொல்லுவேன் அப்படின்னா 100 இல்ல. அப்போ என்னன்னா இது 2 விஷயமா இருக்கும் டார்கெரியா. இதுல இது ரெண்டு விஷயம் நடந்திருக்கும்.
ஒண்ணு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த டைரக்டருக்கு படம் எடுக்க தெரியாம, கரெக்ட்டா வந்து அது காம்பேக்ட்டா ஸ்கிரிப்ட் எழுத தெரியாம, சௌரியத்துக்கு எடுத்து கடைசியில கோர்க்கும்போது 3 1/2 மணி நேரம் வந்திருக்கும். வேற வழி இல்ல. தியேட்ரிக்கல் ஆடியன்ஸ்க்கு அப்படிங்கிறங்காட்டிக்கு 1/2 மணி நேரம் கட் பண்ணி வீசிட்டு 3 மணி நேரம் விட்டுருப்பானுங்க. அப்படியும் ஒண்ணு நடந்திருக்கலாம். ஆர் இது வாண்டடா தியேட்ரிக்கல் ஆடியன்ஸ் இது போதுங்க. எப்படி இருந்தாலும் அவன் புடிச்சு பார்த்துருவான் அப்படின்னு நெனச்சுட்டு, Netflixக்கு ஒரு மிகப்பெரிய நம்பருக்கு வித்திருக்கிறங்காட்டிக்கு, ஏன் வி ஏன் எதுக்கு வந்து நான் உங்களுக்கு இவ்வளோ பெரிய காசு தரணும் அப்படின்னு Netflix கேள்வி கேட்கும்போது, இல்ல நான் உங்களுக்கு அடிஷனல் ஃபுட்டேஜ் தந்து, இது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க தியேட்ரிக்கல்ல விட பயங்கரமா இத பாராட்டுற அளவுக்கு நாங்க பண்ணிடுறோம். அப்படிங்கிற ப்ராமிஸ்ல அவங்க காசு வாங்கியிருக்கலாம். ப்ரோ இந்த 2 நிறைய 1 2 சீன்ஸ் இல்ல ப்ரோ, நிறைய சீன்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்டோரி கூட டிராவல் ஆகுற சீன்ஸே வந்து தியேட்டர்ல கட் பண்ணிருக்காங்க. இல்ல படம் அது படம் அப் பாக்குறப்ப எனக்கு கம்ப்ளீட்லி இப்போ டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இல்ல வருது. அப்ப அப்ப என்னன்னா, அவங்க Netflixக்கு வந்து ஒரு ஆட் ஆன் வேல்யூ மாரி எனக்கு தெரிஞ்சு குடுத்து தான், அந்த அடிஷனல் காசு வாங்கியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். இதுதான் இல்ல நடந்திருக்கு. இப்ப தியேட்டர் ஆடியன்ஸ் வந்து முட்டாளா நினைச்சு பண்றாங்களா? இல்ல நாம நீங்க எல்லா நீங்க நாம எல்லா நீங்க நாம எல்லாருமே என்னைக்கு நீங்க புத்திசாலி பாருங்க, நாம? விடுதலை. பெரிய படங்கள் தியேட்டர் பொறுத்தவரைக்கும், நாம வந்து லேபரேட் தானே. ஏன்னா, ஷோ வந்து ஓட்டுறானுங்க. 2 1/4 மணி நேரம், 3 மணி நேரத்துக்கு வந்து ஓட்டுறானுங்க. ஷோ வாய பொளந்துட்டு பார்க்குறோம். 2வது நாள் 12 நிமிடம் ட்ரிம் பண்ணப்பட்டது. அதானே போடுறானுங்க. ஏன்டா வெங்காயங்களா, அதை வந்து இதுக்கு முன்னாடியே நீங்க பண்ண மாட்டீங்களாடா? அப்ப ஷோ பார்த்தவன்லாம் பைத்தியக்காரனாடா உட்காந்துருக்கிறவன்லாம். அ. ஸோ நாம லேபரேட் தானே. அது இப்ப இல்ல. எப்ப நடந்துட்டு இருக்கு? கிட்டத்தட்ட 15 வருஷமா இதுதான் நடந்துட்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஃபிலிம் தாண்டி இந்த டிஜிட்டல் வந்ததுலேருந்து நெறைய படங்கள் இப்படிதான் நடந்துட்டு இருக்குது. 8 நிமிடம் குறைக்கப்பட்டது. 12 நிமிடம், 20 நிமிடம் காட்சிகள் நீக்கப்பட்டது. இப்படிதானே? ஸோ இது புதுசா இல்லையே. இது புதுசா நடக்கிறது இல்லையே எனக்கு தெரிஞ்சு. பட் ஆனா சங்கர்லாம் சுகுமார் கிட்ட வந்து கொஞ்சம் பாத்துக்கலாம் ப்ரோ. எப்படின்னா ஒரு கமர்ஷியலாவே நல்லா டீடைல்டாக ராபின் ஷா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க ராபின் ஷா. ஏன் பிரசாந்த் ப்ரோ எடுத்த மாதிரி இல்ல. இங்க பாரு சும்மா நம்ம பேசக்கூடாது. ஒரு வெற்றி வந்துடுதுன்னா, அதுக்கப்புறம் என்ன தெரியுமா சொல்லுவோம்? சுகுமார் வந்து இதே வாய் என்ன சொல்லும் தெரியுமா? சுகுமார் வந்து சங்கர் கிட்ட கத்துக்கணும். பார்த்தீங்கன்னா, அவர் எப்படி ஒரு படம் எடுத்திருக்காரு. எல்லாம் வெற்றிக்கும் தோல்விக்கும் இருக்கிற வித்தியாசம் தான். நீங்க தானே சொன்னீங்க ப்ரோ ரிவ்யூல எவ்வளவு கோடி கணக்குல செலவு பண்ணி பாட்டு எடுத்து தூக்கி போட்டாங்க. இல்ல நண்பா, அதெல்லாம் கோவம் தான். நான் திருப்பி சொல்றேன். ஆனா மோக்கோ பாட்டா வச்சு படம் ஃபுல்லாவே அடியா அடிச்சு விட்டாங்கன்னா என்ன இல்ல பிரச்சனை? அதுதான் நண்பா. இப்ப இது என்ன திருப்பி சொல்றேன் பாரு. இது என்னன்னா, மேசன் வந்து பார்த்தீன்னா, மேசன போய் வீடு கட்டுறா அப்படின்னா, அவன் உள் கான்ட்ராக்ட் விட்டு கட்டுனான்னா அந்த வீடு எப்படி இருக்கும்? இல்ல 7 மேஸ்திரி சேர்ந்து ஒரு வீடு கட்டுனானுங்கன்னா எப்படி இருக்கும்? அந்த மாரி தான். நீ ஒரு படத்துக்கு ரெஸ்பான்சிபிள்னா, நீ தான் ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும் ரெஸ்பான்சிபிள். யூ ஹேவ் டு பி தேர் அட் ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேம். யூ ஹேவ் டு ஓன் தட் ஃப்ரேம். அது நீ பண்ணாம இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த படம் ஜெயிக்கிறது வந்து இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில சாத்தியம் கம்மி. சொல்லுங்க ப்ரோ. யாரோ சொன்னீங்க. ஹாய் ப்ரோ. எப்படின்னு இருக்கீங்க? நல்லா இருக்கும் பிரதர். நல்லா இருக்கும் பிரதர். விடாமுயற்சி எங்க பார்க்கலாம்னு பிளான்? என்ன பிரதர்? விடாமுயற்சிண்ணே. விடாமுயற்சி இங்க தான் ப்ரோ. சென்னை தான். ஓகே, நான் பார்த்துட்டு உடனே ரிவ்யூ போடுங்கண்ணே. கண்டிப்பா பிரதர். கண்டிப்பா. ஓகேண்ணே. திருப்பி வரணும் பிரதர். இந்த வருஷம் பெரிய வருஷம் பிரதர். என்னன்னா ரிவ்யூவும் நிறைய பண்ணணும். அதே மாதிரி அந்த செகண்ட் சேனல் இந்த பாட்காஸ்ட் நிறைய பண்ணணும்ட்டு. பிரசாந்த் அண்ணே, ம். இப்போ இன்னைக்கு எஸ்டிஆர் பர்த்டே, அவர் கம்பேக் வேற, ஏதோ 3 படம் வேற வருதான். அதான் கம்பேக்கா? மகிழ் திருமணி இன்டர்வியூ எடுப்பீங்களா? மகிழ் கொடுத்தாருன்னா எடுக்கலாம் பிரதர். பார்ப்போம். 3 படம் என்னென்ன அனௌன்ஸ்மெண்ட் தெரியுமா? ஒன்னு வந்து பார்க்கிங் ராம், அவர் படம். இன்னொன்னு வந்து அஸ்வத் மாரிமுத்து அவர் படம். இன்னொன்னு வந்து 3வது வந்து நம்ம தேசிங் பெரியசாமி அவர் படம். இந்த 3 அனௌன்ஸ்மெண்ட் வருது. அதெல்லாம் எப்போ ரிலீஸ் ஆகும்? அது அவருக்கு தான் தெரியும். இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஓவரா இல்லையா? இல்லைங்க, தேசிங் பெரியசாமி படம் ஒரு 2.5 வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல பிரசாந்த் எனக்கு எஸ்டிஆர் பர்சனலா ரொம்ப பிடிக்கும். இல்ல அவருக்கு பர்சனலாவே தெரியும்னு நினைக்கிறேன் பிரசாந்த் அண்ணனுக்கு. ஆக்சுவலி ஏங்க நான் என் தலைவன் வரட்டும். தலைவன் இங்க இல்ல. தலைவன் வெளியில சுத்திட்டு இருக்குது. பார்ட்டி வரும். வந்தா புடிச்சு கேக்குறேன். என்னதான் தலைவா நடக்குதுன்னு கேக்குறேன். பிரதர் ஆக்சுவலி இது ஒரு சின்ன கொஸ்டின். இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இப்போ இது விஜய் அஜித் மாதிரி அந்த லீக்ல இருந்த ஹீரோஸ் வந்து டக்குன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு படம் வந்து பெரிய ஹிட்டான ஹீரோஸ் படம் வந்து கம்பேர் பண்ணி பெரிய லெவல்ல பேசப்படுறாங்க. அது எப்படி பிரதர்? அது உண்மையாலுமே அவங்களுக்கு அந்த மார்க்கெட் இல்ல அது சரி ஓகே. இல்ல அது அவங்க யாரு கேக்குறாங்க கேள்வி?
நான் தான் பிரதர். டார்கேரியனா? ஆமா ஆமா ஆமா. இல்ல ஓகே. பிரதர், இப்ப நான் என்ன சொல்றேன்னா அது மார்க்கெட்ட பேசப்படுறாங்க இல்லைங்க. இங்க 20 பேர்த்த வச்சு பேசுறானுங்க. அதனால அவங்க விஜய் அஜித் தயார மாட்டானுங்க எவனுமே. என்னங்க, விஜய் அஜித் எல்லாம் 30 வருஷம் உழைப்புங்க. சும்மா ஒரு 50 பேர்த்துக்கு அமௌண்ட்ட குடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, பேசு நான் தான் அடுத்து ஷாருக் கானு, சல்மான் கானு, விஜய் நான் தான் அடுத்த கரெக்ட்டுண்ணே, அஜித்து, கரெக்ட்டுண்ணே. நான் தான் சிவாஜி கணேசன். சும்மா எதனா அடுத்த பேசிக்கிட்டு. தளபதி. அதெல்லாம் கிடையாதுங்க. ஏங்க அவன் மெரிட்ல 5 படம், திடீர் தளபதி. அதாவது ஃப்ளாப் ஆகுற படம் கூட 100 கோடி ரூவா கலெக்ட் பண்ணணும். அந்த அந்த கெப்பாசிட்டி எப்ப வருதோ, அப்பதான் அவன் வந்து உண்மையாலுமே ஸ்டார் அவன். அப்பதான் வந்து அவன் ஸ்டாரு. ப்ரோ இங்க கவின் மாதிரி இருக்கிறதுல பிஆர் வந்து பயங்கரமா பண்றாங்க ப்ரோ. பிஆர் பண்ணலாம் நண்பா. அப்புறமா ஆடியன்ஸ் ஒண்ணு பண்ணுவான்ல அப்ப அதுக்கு திருப்பி. இல்ல எக்ஸ்போஸ் ஆயிருவாங்கல்ல லேட்டர். சி நான் திருப்பி சொல்றேன், இன்னைக்கெல்லாம் அதெல்லாம் முடிஞ்சது நண்பா. அதெல்லாம் இன்னைக்கு நைட்டு பண்ணா நாளைக்கு காலைல நியூஸ்ல வந்துடும். இல்லை எவனா ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சேனல்ல வந்து உட்காந்து பேசிடுவானுங்க, இப்படி பண்றாரு அப்படின்னு பேசிடுவாங்க. பிஆர் ஒர்க் பண்றதெல்லாம் இன்னைக்கு என்னன்னா, ஒரு படம் ஓடுறது அப்படிங்கிறது வெறும் நீ பயங்கரமா நடிச்சிருக்கிற அப்படிங்கிறக்காண்டி மட்டும் கிடையாது. நீ ஆளா எப்படி இருக்கிற, கேரக்டரா எப்படி இருக்கிற, ஒழுங்கா நடத்துக்கிறியா, எச்சு பேசாம இருக்கிறியா, இது எல்லாமே ஆடியன்ஸ் கவனிக்கிறான். கவனிச்சுட்டு ஓகேடா அவன் நல்ல ஆளு. இப்போ மணியன் எதுக்கு ஓடுதுன்னு நினைக்கிறீங்க? ஆளா நல்ல மனுஷன், நல்ல மனுஷன், உழைச்சி வந்த மனுஷன், உண்மையாலுமே மெரிட்ல வந்த மனுஷன். சினிமாவுக்கு வந்து தன்னை அர்ப்பணிச்சு வந்த ஆளு. கீழ இருந்து ஒண்ணும் இல்ல, அந்த டப்பிங் இதுல இருந்து புடிச்சு வரணும்ல, ஒரு நடிகன் ஆகணும்ல. அதுவும் பர்ஃபார்மராவும் சூப்பர் பர்ஃபார்மரா இருக்காரு அவரு. அததான் பிரதர் சொல்றேன். அது எது வேலிடேட் பண்ணுதுன்னா அவரோட ஹார்ட் ஒர்க் வேலிடேட் பண்ணுது. ஸோ ஆடியன்ஸ்க்கு வந்து என்னன்னா, அது ஒரு பேசிக் மர்சி ஒன்று இருக்குது மணிகண்டன்னா. விட்றா, ஓகேடா, சின்ன சின்ன தப்பா பரவாயில்லடா, மணிகண்டன் பண்ணதா பார்த்துருவோம். எப்படி வந்து விஜய் சேதுபதிக்கு ஒரு பாயிண்ட்ல மர்சி இருந்துச்சோ, அதே மர்சி இன்னைக்கு மணிகண்டனுக்கு இருக்கு. ஸோ மணிகண்டன் வளருவார். ஆனா வளர்ந்துட்டு உட்கார்ந்து பெரிய சித்தாந்தா அடுத்த இந்தியா வந்து எப்படி வந்து இப்போ நீ பட்ஜெட், இந்திய பட்ஜெட் எப்படி நடக்கணும், நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து எங்க போகணும்னா நியாயம் பேசினானுங்கன்னா பாப்பானுங்க. அப்புறம் ஓஹோ நீ அங்க வந்துட்டியா, போடுறாவன அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஃபிளாப் அவர் விழுந்தா அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் வழிக்கு வந்து வாயை மட்டும் படத்தை பண்ணுவாங்க. அது ரொம்ப இந்த சித்தாந்தம் எந்த லெஃப்ட் ரைட் எந்த விங்கா இருக்கட்டும், ரொம்ப சித்தாந்தம் பேசினானுங்கன்னா மக்கள் காண்டாயிருவானுங்க. நீ படம் பண்ற டே எங்களுக்கு தெரியுண்டா அப்படின்றவானுங்க மக்கள். மக்கள் ரொம்ப தெளிவு அதெல்லாம். ஸோ இந்த அரசியலுக்குள்ளெல்லாம் போகாம வேலை. இப்போ அஜித் சார் எதுக்கு எல்லாரும் ரெஸ்பெக்ட் பண்றாங்க? அஜித் அது விஜயனும் சரி. இப்போ விஜயண்ணன் வந்து பாலிடிக்ஸ். கேக்குதா என்ன? யாரு? அவினாஷ்காரன் தான் பேசுறேன். நதீன் ரிமூவ் பண்ணிருக்கேன். பேசாது, ரிமூவ் பண்ணாது, அவனாசிக்கார யாரோ ஒருத்தர் வந்திருக்காரு பிரசாந்த் அண்ணா. இல்ல ரிமூவ் பண்ணாத, அவன் பேச விட. அவன் யாரது? போயிட்டாரு பிரசாந்த். யாரோ அவனாசிக்கார ஒருத்தர் வந்திருக்காரு. அவனாசி ஓனர். அவனாசிக்குவேன் ஏதாவது சீனிவாசபுரத்துல அவனாசி அம்மா நிறைய எங்க ஊர்ல கஞ்சா நாய்ங்க நிறைய உருவாயிட்டானுங்க. ப்ரோ நீங்க பேசுறது எக்கோ ஆகுது ப்ரோ. கண்டினியூ பண்ணுங்க. பிரசாந்த் ப்ரோ சொல்லுங்க. யார் அவனை கூப்பிடுங்களேன் ப்ளீஸ், நான் அவனை பேசணும். என்ன அவனாசிக்காரங்க இல்ல, இவனுக்கு பெரிய இவனுங்க அவனாசிக்காரன். டேய் அப்புறம் நானும் கோயம்புத்தூர் தான் இருந்துட்டு போ. இப்ப அதுக்கு என்ன பண்ண முடியும் நானு? என்ன கோயம்புத்தூர்லயே வராது, அது கூட தெரியாம வந்து பேசிட்டு பிரசாந்த் அண்ணே ஒரு கேள்விண்ணே. இது வந்துட்டு நான் ஒரு மிகப்பெரிய ஒரு சமந்தா ஃபேன், ஓகேவானே? உங்களுக்கு சமந்தா ஃப்ரெண்டுன்னு எனக்கு தெரியும். ஏன் அவங்க தமிழ்ல படமே நடிக்கிறது இல்ல? தமிழ்ல உங்க தொல்லை தாங்க முடியறது நடக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது அநியாயமா இருக்கு. கடைசியா காட்டு வாக்குல பார்த்தது பிரசாந்த் அண்ணா இருக்கு, பார்க்கவே இல்லை. இல்லைங்க, சம்பளங்கள் இருக்கும், இன்னொன்னு ஆப்பர்ச்சுனிட்டிஸுங்க. மைட்டாசிஸ் வந்துச்சு, அது ஒரு காரணம் இல்ல சரியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நியூயார்க் போய் ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது எனக்கு தெரிஞ்சு சரியாயிரும்னு நினைக்கிறேன். இன்னொரு ஒன்று எல்லாமே பிளட்டு தான் தலைவா. ஃபாஸ்டிங் பண்ணாலே எல்லாம் சரியாயிரும் தலைவா.
பாஸ்டிங் பண்ணிட்டு ஆர்ஜே விஷால் உங்க கூட பேசணும்னு வெயிட் பண்ணிருக்காரு. அண்ணா வணக்கம்ண்ணே, நல்லா இருக்கீங்களா அண்ணா? பிரசாந்த் நல்லா இருக்கு விஷால். விஷால் அண்ணா ஒன்னு கேட்கணும்னு நினைச்சேன் அண்ணா. சொல்லுங்க. ஏதாவது ஒரு இன்டர்வியூ பண்ணுங்கண்ணா. மகிழ் இன்டர்வியூ நீங்க பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். உங்க ரிவ்யூவோட இன்டர்வியூக்கு நான் பயங்கர ஃபேனு. ரொம்ப நல்லா கண்டிப்பா. இல்ல ரொம்ப நண்பா, இந்த யதார்த்தமா இந்த வருஷம் பேசுவீங்க. 2 விஷயம் நடக்குது நண்பா. இந்த செகண்ட் சேனல்ல என்ன பண்றேன், டாக் வித் பிரசாந்தா ஏதாவது சும்மா போட்டுவிட்டு ஃபோன் இப்படி மாட்டி விட்டு என்னன்னா சும்மா ரேண்டமா ஒரு 2 மணி நேரம் யாராவது கூப்பிட்டு லைவ்லயே பேசுறது. அதாவது டாபிக் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தா பேரோட பேசலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது வில்லங்காம பேசுறான்னா பேர் இல்லாம பேசுறான்னு சொல்லிடலாம். பேசிட்டு ஜஸ்ட் ஒரு பொலிட்டிக்ஸ் டாபிக் பேசுங்கண்ணா. பொலிட்டிக்ஸ் எக்கோ டாபிக். அடிக்குது. எக்கோ அடிக்குது. இப்ப இல்ல ப்ரோ, சொல்லுங்க. ஓகே ஓகே. இல்ல திருப்பி சொல்றேங்க, நமக்கு என்னங்க பொலிட்டிக்ஸ் தெரியும்? ஓரளவுக்கு பேசுறாங்க, அவ்வளவுதாங்க. நமக்கு என்ன ஏங்க, வாழ்றது மீறி போனா ஒரு 75 வயசுங்க. இவனுக்கு கூட கட்டி புரண்டு எவனாலைங்க கரும்பு பிடிச்சவனுங்க. நாம என்னங்க அடுத்தது அவன் முதலமைச்சர் ஆகிறோமா, அமைச்சர் ஆகிறோமா? என்னதாங்க பிரயோஜனம்? ஐயோ, இல்ல முரளி ப்ரோ மியூட் போட்டு முரளி ப்ரோ மியூட் பண்ணுங்களேன். அதான் எக்கோ அடிக்குது. எங்க யாரோ ஒருத்தர். அதனால பொலிட்டிக்ஸ் எல்லாம் ப்ரோ, பொலிட்டிக்ஸ் எல்லாம் ஜாலிக்கு பேசலாம் ப்ரோ. அதை வந்து வெஞ்சன்ஸோட எல்லாம் எனக்கு பேசுறதுக்கெல்லாம் எனக்கு இஷ்டம் இல்லை ப்ரோ. சீரியஸா எல்லாம் ஏதோ ஒரு சர்வைவலுக்கு பண்றானுங்க பிரதர். பாவம், எந்த கட்சியா இருந்தாலும் சரி. பட்ஜெட் வந்து நீங்க உங்க டேர்ம்ஸ்ல எப்படி பாக்குறீங்க? பிளஸ் அண்ட் மைனஸ் மட்டும் சிம்பிளா. இல்ல அதை விடுங்கண்ணே. இப்போ ஒரு கட்சிக்காரர் இவன் இந்த ராபின்சன் எல்லாம் பைத்தியம் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். இந்த டைம் பாஸ் போய் பைத்தியம் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். உண்மைதானே. சும்மா எப்ப பார்த்தாலும் இப்ப பட்ஜெட் இப்ப நான் சொல்லி என்ன மயிர் ஆகுதுங்க. நான் கேக்குறேன், இப்ப பட்ஜெட் நான் இப்ப வந்து எனக்கு பட்ஜெட் அருமைன்னு சொல்லி இங்க மயிர் ஆகுதான்னு கேக்குறேன். 300 பேருக்கு இது இதாகிறானு இப்ப கேட்டிருக்காங்க. பட்ஜெட் நிர்மலா சீதாராமன் அருமை, பட்ஜெட் அருமைன்னு சொன்னா இவனுக்கு பூரா என்ன பேங்க் அக்கௌண்ட்ல வந்து 1 லட்சம் போயிருதா? இல்ல வந்து இந்த பட்ஜெட் மிக மோசம், பீகாருக்கான பட்ஜெட் அப்படின்ட்டு வந்து இவனுங்க எதிர்கட்சி சொல்ற மாதிரி சொன்னா இவனுக்கு அக்கௌண்ட்ல இருந்து 50,000 எடுத்துறானுல்ல. இப்ப நான் சொல்லி என்ன பிரயோஜனம்? 10 பைசாக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்குது அவங்களுக்கு? ஏதாவது நாம உட்காந்து அதுக்கு ஏதாவது வந்து உருப்படியா ஏதாவது பேசலாம், இல்ல வந்து ஜாலியாவது ஏதாவது பேசலாம். எதுக்குடா நீங்க உட்கார்ந்துட்டு ஒண்ணுமே இல்லாது உங்களுக்கு அதுக்கு சம்பந்தம்? இப்போ பட்ஜெட் உன்னை என்னத்துல பாதிக்குது அபின் சார்? நீ சொல்லு. நீ உட்கார்ந்துருக்கிற நாட்டுக்கு உனக்கு அது என்னத்தை பாதிக்குது? உன் ஜம்சாரம் பட்ஜெட் போட்டா வேணா உன்னை பாதிக்கு. டீ கடையில உட்காந்து ட்ரம்ப் திட்டுறது இல்லையா நம்ம ஊர்ல? அவனுக்கு ட்ரம்புக்கு என்ன ப்ரோ சம்பந்தம்? அது மாதிரிதான். புரியுதா? அதுதான். இல்ல இந்த எங்க ஊர்ல அதான் சொல்லுவானுங்க, இந்த வரட்டு நாய்ங்கன்னு சொல்லுவானுங்க. இந்த வரட்டு நாய்ங்கன்னா என்ன பண்ணுவானுங்கன்னா வந்து இந்த டீ கடையில கொண்டுட்டு அந்த 10 டீ குடிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உலகத்தையே இழுத்துருவான். அந்த டீ ஆத்துறான் பாத்தியா, அவனுக்கு மைண்ட் வாய்ஸ் என்னவா இருக்குன்னா, இந்த நாய் இவனை சுடுதண்ணி பிடிச்சி ஊத்துனான்னுட்டே இருக்கும். சரி டீ விக்குதான்னு கம்முன்னு உட்காந்துருப்பான். என்ன போனாலே இப்படி சோல்டர் தூக்கிட்டு உட்காந்துட்டு எவனுக்குமே ஆனா என்னன்னா இப்ப இவ்வளவு பேசுறானு இல்ல, அவனை போய் அவசரம்னு ஒரு 1000 ரூபாய் கட்டினா தரமாட்டானுங்க. இதெல்லாம் நீ சோசியலிசமா பேசுவானுங்க. சோசியலிசம், கம்யூனிசம், சம உரிமை, சம வாய்ப்பு எல்லாம் பேசுவானுங்க. உண்மைதான். ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், எப்ப கேட்டாலும் நான் கன்னியாகுமரியில இடம் வாங்கினேன், தோப்பு வாங்கினேன் பேசுவேன். டேய் நீ போன டைம் வாங்கின ஒரு 10 பீடி தரலடான்னு சொன்னா, மச்சான் நான் அப்புறம் மச்சான் இப்பதான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கேன்னு சொல்லுவான். கடைசி போயிட்டான் தராமே கனடாக்கு. அதுதான் சொல்றேன் நானு. உனக்கு புரியுதா? அதனால இவனுங்க கதைக்காக மாட்டானுங்க ரபின்சா. எனக்கு கதைக்காகிறது நம்ம பட்ஜெட் என்ன? இந்த வருஷம் விளம்பரம் என்ன எடுக்கணும், அதுல என்ன வரவு வரும், என்ன செலவு இருக்குது, வீட்டுல அம்மாவை கம்ஃபர்டபுளா உட்கார வைக்கணும், அதுக்கு என்ன பண்ணலாம்? இப்போ இந்த 12 லட்சம் ரூபாய் நான் தொழில் பண்றேன். நான் தொழில வந்து வருமான வரி கணக்கு காமிக்கிறேன். இப்போ எனக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. நான் சம்பளம் வாங்கல, கணக்கும் காமிக்கல. ஸோ ஐ டோன்ட் கேர். நான் தொழில் பண்ற ஆளு. சரியா? ஏன் ஆடிட்டர் கூப்பிட்டு ஏதாவது ரொம்ப முக்கியமா இருந்ததுன்னா ஆடிட்டர் கூப்பிடுவோம். அப்படி கூப்பிட்டு ஏங்க இப்படி இருக்குதுங்க, இது மாறி இருக்குதுங்க, இது சரி பண்ணணுங்க அப்படிங்குவாரு. சரி ரைட், அதுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று பண்ணுவோம் அப்படிங்குவோம். சந்தோஷம். உண்மையாலுமே 12 லட்சம் ரூபா இருக்குதுங்கிறது ஒரு 2 பேர் சம்பாரிச்சாங்கன்னா 24 லட்சம் ரூபா வரி இல்லை. ஏதாவது ஒரு முதலீடு பண்ணுவாங்க பாவம். வரி இல்லாம அந்த வரியை தூக்கி ஏதோ ஒரு முதலீடா பண்ணலாம், பண்ணி அடுத்த லெவல் போகலாம். அவ்வளவுதான் ராபின்சா. இன்னொன்னு ஸ்டாக் மார்க்கெட், எஸ்ஐபி இதெல்லாம் பிரதர், அதெல்லாம் பொறுமை இருக்கிறவனுக்கு பிரதர். அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டோ இல்லை எஸ்ஐபியோ இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி எல்லாம் உட்காந்து ஊதிட்டு இருந்தானுங்க, மகுடி ஊதிட்டு இருந்தானுங்க. பூரா உலகம் அழியிற மாதிரி உட்காந்துட்டு ரெட்ன்ட்டு இருந்தானுங்க. தான் திருப்பி ரெடி ஆகுது. எல்லாமே
பொறுமை தான் பிரதர். ஹோல்டு பண்றதுக்கான தைரியம் வேணும் பிரதர். ஸ்டாக் மார்க்கெட்லாம் ரொம்ப நீங்க பெரிய அறிவாளி எல்லாம் இருக்கணும்னு வேண்டியதில்லை பிரதர். ஒன்னா இண்டெக்ஸ்ல அப்படி இல்லைன்னா பெரிய லார்ஜ் கேப், ஏதாவது நல்ல லார்ஜ் கேப் ஸ்டாக் இருந்ததுன்னா ஏதோ ஒன்று 2 வாங்கணும். ஆனா வாங்கினா அதுக்கப்புறம் ஒன்று பண்ணணும், என்னன்னா 5 வருஷம் பேசாம இருக்கணும். அது அவ்வளவுதான். 2 நாள் நியூஸ் பார்த்தானுங்கன்னா இவனுக்கு நெஞ்ச பிடிச்சிட்டு கரெக்டா மைனஸ்ல போகும்போது வித்துட்டுருவானுங்க. அப்புறம் நட்டமாயிடுதுன்னு போய் ஊர்லாம் சொல்லிட்டு எவனையுமே இன்வெஸ்ட் பண்ண விட மாட்டானுங்க. அது கிடையாதுங்க. ஸ்டாக் மார்க்கெட் அது கிடையாதுங்க. எப்படி ஒரு வீட்டை ஒரு இடத்த முதலீடு பண்றோமோ அதே தான் ஸ்டாக்கும். இப்போ ஒரு வீடு இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் பிகாஸ் பக்கத்துல இன்னொரு பில்டிங் ஆகுதுன்னு இந்த வீட்டை வித்துருவோமா? பண்ண மாட்டோம்ல. ஒரு வீட்டை கட்டோம்னா அதை ஹோல்டு பண்றோம்ல 20 வருஷம். ஒரு இடத்த வாங்கினோம்னா ஒரு 10-15 வருஷம் ஹோல்டு பண்றோம்ல. அதே தான் ஸ்டாக் மார்க்கெட்டும். நீ ஹோல்டு பண்ணணும், அவ்வளவுதான். ஒரு பிரசாந்த் பிரதர் இவரு ஆர்ஜே விஷால் ப்ரோ சொல்லுங்க விஷால் அண்ணா ஒண்ணும் இல்லடா. இல்ல உங்களுக்கு ஓகேனா சினிமா பத்தி ஒண்ணுன்னு கேட்கலாமா? ப்ரோ கேளுங்க ப்ரோ. என்ன ப்ரோ? அண்ணா இல்லனா எஸ்டிஆருக்கு பர்த்டே, உங்களுக்கு எஸ்டிஆர் பத்தி ஏதாவது 2 வார்த்தை சொல்லுங்கண்ணா. நீங்க நல்லா பேசுவீங்க. ரொம்ப நண்பர் பிரதர். நல்ல மனுஷன், ரொம்ப யதார்த்தமான மனுஷன். ரொம்ப உங்களுக்கு பிடிச்ச படமும் சொல்லுங்கண்ணா. எஸ்டிஆர் படம் எனக்கு சிம்பு படம் ரொம்ப பிடிச்சதா? எனக்கு அந்த சிம்பு ரொம்ப பிடிக்கும். நம்ம இந்த பொட்டியா போட்டு வருவார்ல, அது என்னது, அங்க பழைய சிம்பு. கோவில் இல்ல, குத்து. எனக்கு குத்தெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் ஜெயந்தி தியேட்டர்ல பார்த்தேன். இந்த நம்ம தியாகராஜாக்கு ஆப்போசிட்ல, அது இப்ப இது காம்ப்ளெக்ஸா வேற மாறிடுச்சு. அப்பெல்லாம் சிம்பு சும்மா ஃபயர் பிரதர். அப்பெல்லாம் ஆளு செமையா ஒரு மாதிரி ஸ்டைலா ரவுஸா இருக்கும். அப்பப்போ பாத்தீங்கன்னா அப்பப்போ சிம்பு பேட்டி கொடுப்பாரு. இந்த பக்கம் டிஆர், என் மக எவ்வளவு பெருமை தெரியுமா, என் மக வீட்டுக்கு வருமான வரித்துறை ரைடு வந்திருக்குது, அது எவ்வளவு பெருமை தெரியுமா, என் மக இந்த வயசுல என்ன பண்றான் தெரியுமான்னு அங்கிள் பாத்தீங்கன்னா பொலன்னு பொழந்துட்டு இருப்பாரு. சிம்பு பிரசாந்த் பிரதர் தலைவன் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லைவ போட்டுட்டு எனக்கு இருக்குங்க ஒரு 1000 கோடி சொத்து இருக்கு 1000 கோடி கம்மி பிரதர். அதான் அவர் ஓபனா சொன்னாரு பிரதர். அவரு 1000 கோடி கம்மி பிரதர். அவங்க போரூர்ல இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு இன்னும் எனக்கு தெரிஞ்சு 93-94 ஏக்கர் இருக்குங்க. இங்கே ஆமா, அங்கேயே அவ்வளவு இருக்குதுங்க. அப்புறம் அதுவும் போக வீடுகள், ஹைதராபாத்ல வீடுகள் இதெல்லாம் இருக்குதுங்க. இது அவரு சொல்ற 1000 crores கம்மி எனக்கு தெரிஞ்சு. இல்ல நான் இன்னைக்குமே சரி, தமிழ்ல விஜயனுக்கு அடுத்து ஒரு சூப்பர் டான்சர்னா அது அவர் ஒருத்தர் தான் எனக்கு தெரிஞ்சு. ரொம்ப பர்ஃபார்மர் பிரதர். வெறும் டான்சர் மட்டும் கிடையாது, பர்ஃபார்மருங்க. நீங்க எந்த ஷாட் எங்க கொடுத்தீங்கனாலும் சின்ன வயசுலயே எல்லாமே கிடைச்சங்காட்டிக்கு ப்ரோ ஹி காட் டயர்டுங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. எதுவுமே ஒரு வாழ்க்கை மேல பிடிப்பு இல்லாம போயிடுச்சு. கல்யாணம் பண்ணா சரியா வரும். அப்படி வரட்டும், ஏதாவது பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். ஆனா ரொம்ப தங்கமான மனுஷன் பிரதர். என்னன்னா ஒரு பெரிய கள்ளங்கப்படமோ சூதுவாதோ இல்லாம, நீங்க சில நடிகன்கிட்டலாம் பாத்தீங்கன்னா வரும், அவனுக்கு பெரிய ஆளா இருப்பானுங்க. நான் நிறைய பேர் சொல்ல விரும்பல. நீங்க ஆனா அவனுக்கு யதார்த்தம் கிடையாதுங்க. அவனுக்கு ஏதோ ஒரு கால்குலேஷன்ல நம்ம கூட பேசுவானுங்க. பின்னாடி போனீங்கன்னா ஒரு கால்குலேஷன்ல தான் நம்மளை பார்ப்பானுங்க. சிம்பு அப்படிலாம் கிடையாதுங்க. நீங்க தைரியமா போய் சண்டை போட்டு வரலாம். என்ன அப்படி பண்ற போயோ, நான் நேராவே சண்டை போட்டிருக்கேன். நான் 4-5 தடவை நேரா கண்டபடி சண்டை போட்டிருக்கேன். சண்டை போட்டாலும் அந்த உரிமையை கொடுப்போம். அது ஒண்ணும் நீங்க பார்த்தா ரிட்டாலியேஷனோ அது பெரிய உள்ள வச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா அதெல்லாம் இல்லை. என்ன அப்படின்ட்டு கூப்பிடுவோம். அப்படி கூப்பிட்டு ஜாலியா பேசுவோம். அப்படி அடுத்த நாள் மறந்துட்டு உட்காந்து. ஸோ அதுதான் சிம்பு. எனக்கு அந்த சிம்பு நீங்க அப்படி ஒருத்தனை அந்த ஸ்டேச்சர்ல இருக்கிறது இருக்குல்ல, அது ரேருங்க. அது ஒரு தனி மனிதனா சிம்பு மாதிரி ஒரு தங்கமான மனுஷன் நீங்க லைஃப்ல பார்க்கவே முடியாது. நிறைய யூடியூபர் சொல்லிருக்காங்க. நிறைய யூடியூபர்ஸ் நிறைய பேர் போன்ல நேரா பேசுவோம். அப்படி ப்ரோ பேசிட்டு நிறைய ஹெல்ப் பண்ணுவோம். அப்படி ப்ரோ வெளியில சொல்றது இல்ல. நிறைய நீங்க இந்த 10,000 20,000 50,000 1 லட்சம் எல்லாம் தலைவன் எத்தனை பேருக்கு கொடுத்துருப்பான், எவ்வளவு பேருக்கு. இப்போ தக் லைஃப்ல சிம்புக்கும் கமல் சாருக்கும் ஈக்குவல் ஸ்பேஸ் தான் இருக்குமா இல்ல எப்படி ப்ரோ? சிம்புக்கெல்லாம் 15 நிமிஷம் கொடுத்தா போதும் ப்ரோ, தின்றுவான் பிரதர் ஆளு. நீங்க அப்படியெல்லாம். இன்னொன்னு கமல் சார் பிரதர், கமல் சார்னா அவனுக்கு சிம்புக்கு உயிர். அதெல்லாம் அவர் என்ன சொல்றாரோ பண்ணிருப்பாப்படி. பார்க்கிங் டைரக்டர் அனௌன்ஸ்மென்ட் வந்திருக்குண்ணா. என்ன ப்ரோ?
பார்க்கிங் டைரக்டரோட பண்றாரு நான் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. நான் இப்பதான் தான் வந்தது. ஏய், சொல்றேன் நான் இப்பதானே தான் சொன்னாரு சொல்றேனேங்க 3 படம்னு ஆமா சொன்னாரு ப்ரோ. ஆமா ஆமா நான் தான் சொல்றேங்க இன்னும் 2 வருங்க மொத்தம் 3 அனௌன்ஸ்மெண்ட்டுங்க சந்தோஷமா இருக்குண்ணே. அனௌன்ஸ்மெண்ட்டுங்க ஓ டான் பிக்சர்ஸ் பண்றாங்களா ஓகே 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 ராம்குமார் பாலகிருஷ்ணன் ஓகே ஓகே ஹலோ பிரசாந்த் பிரதர். பிரதர் ப்ரோ ஹை பிரதர் ஹை பிரதர், நான் பாலாஜி பேசுகிறேன் இங்கே யூஎஸ்லேருந்து. உங்களை நான் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அப்டேட்ஸ்லாம் நல்லா கொடுக்குறீங்க. ஓ தேங்க்யூ ப்ரோ ரிவ்யூஸ் எல்லாம் நல்லா இருக்கு. தேங்க்யூ உங்களை ப்ரோ அப்பப்போ நான் அடிக்கடி டிஎம்லேயும் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நோ ப்ராப்ளம் சொல்லுங்க ப்ரோ ஹோப் யூ ஆர் ஓகே நவ். சாரி யா உங்க யா பெட்டர் பிரதர் கிரேட் பெட்டர் லாஸ்க்கு. அது என்ன ப்ரோ பண்றது நாம நினைக்கிறது இல்ல நடந்துருது ஒரு இழப்பு நடக்கிறப்போ பட் ஆஃப்டர் எவ்ரிவேர் தேர் இஸ் காம் பிரதர் அது 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 நேச்சர் ஆஃப் லைஃப் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ புரியுது. ஃபர்ஸ்ட் ஒரு 15-16 நாள் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு ம் அண்ட் தென் நவ் த திங் இஸ் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஷோல்டரில் இருந்த அந்த ஃபீலிங் வந்துருச்சு அதனால வந்து என்னன்னா புரியுது. இது ஒரு மாதிரி கஷ்டத்துலேயும் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயம் பிரதர் என்னன்னா அப்பா பண்ணதுக்கு எது குறைஞ்சு எதுவுமே பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற தெளிவில் முன்னாடி ஓடுறோம் பிரதர் அது அண்ட் இன்னொன்று பிரதர் நமக்கு நம்பிக்கை என்னன்னா நீங்களாம் தான் எல்லாம் கூட இருக்கும்போது எனக்கு ஒன்றும் ஏதாவது பண்ணி லைஃப்ல ஜெயிச்சுட்டே இருக்கலாம் பிரதர் அது ஒரு பெரிய கண்டிப்பா நம்பிக்கை பிரதர் கண்டிப்பா. எனக்கு என்னன்னா இந்த வருஷம் நான் வந்து டு பி ஹானஸ்ட் இந்த 15 வருஷம் சோம்பேறியா இருந்துட்டேங்க இதான் உண்மை திஸ் இஸ் த ஹானஸ்ட் ட்ரூத் ஏன்னா நான் சொல்லிக்கலாம் நாம எனக்கு வாழ்க்கையில வந்து சோகம் இருந்தது அதனால அதெல்லாம் கிடையாது என்னோட பொட்டன்ஷியல் இதை விட இன்டூ 10x நிச்சயமா பண்ண முடியும் எனக்கு தெரியும் நான் அதை எக்ஸ்ப்ளோரே பண்ணல பட் ஸ்டார்டிங் திஸ் இயர் ஐ வில் டூ தட் நான் இந்த ஒரு 15 நாளா 1 மீல் a டேங்க ஒரே ஒரு நேரம் தான் சாப்பிட்றேன் ஆமா ஒரு நேரம் தான் சாப்பிட்றேன் அப்படியே உள்ள போட்டு உருக்குது பட் தென் லைஃப்ல மாறணும்னு முடிவு பண்ணிட்டா மாறிடணும் பிரதர் அந்த உட்காந்து ஆக்ஷன் தான் பிரதர் லைஃப் நாம வந்து வார்த்தைகள்லாம் லைஃப் கிடையாதுங்க செயல் தான். ஆமா பிரதர் செயல் தான் பிரதர் வாழ்க்கை எனக்கு உண்மையாலுமே எனக்கு இப்போ எனக்கு யாரெல்லாம் செயல் இப்போ அரசியல் எனக்கு கேட்பேன் நிறைய பேர்த்து எனக்கு அரசியல் பிடிக்கும் என்னன்னா யாரெல்லாம் செயல் புரிஞ்சாங்களோ அவங்க எல்லாத்தையுமே எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அது ஜெயலலிதா ஆகட்டும் கலைஞர் ஆகட்டும் எல்லாருமே ஐயா பெரியார் ஆகட்டும் எல்லாருமே சரி செயல் செஞ்சவங்க அது ரைட்டா தப்பா அப்படிங்கிறதெல்லாம் அதுக்கப்புறம் அது பெரிய டாபிக் அது பட் ஆக்ஷன் ஒன்று பண்ணான்லங்க அதனாலதான் உனக்கு மரியாதை வருது பேசிக்கா ஸோ நாம இந்த வருஷம் என்னன்னா சும்மா வாயிலேயே வடை சுட்டு கூடாதுங்க ஸோ இந்த வருஷம் திஸ் இயர் வில் பி எனக்கு வந்து என்னன்னா என்னோட ரிவ்யூஸை விட வேற கண்டென்ட்டுக்கு ஐ ஹாவ் டு பி நோன் ஃபார் தட் கண்டென்ட் அப்படிங்கிறதான் அதுதான் பிரதர் என் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கிற ஒரே விஷயம் அது எப்பவுமே மென்டலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 நாள் வந்து நானே எனக்கு லீவ் விட்டுக்கிட்டு அப்படியே இருக்கிறேன் பிரதர் அப்படியே காமாயி அட்ஜஸ்ட் நாம எங்க இருக்கிறோம் நம்ம ஃபினான்சஸ் எங்க இருக்குது இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் பிரதர் எனக்கு 2 இது பேசணும் உங்ககிட்ட. ஒண்ணு வந்து சம்டைம்ஸ் நீங்க கொஞ்சம் நடுநிலையா இருக்காத மாதிரி தெரியுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் செகண்ட் லுக் போஸ்டர் வந்து விட்டுருந்தாங்க விஜய் அவரோட படத்துக்கு. அப்போ வந்து போஸ்டர் ஒர்க் வந்து அந்த அளவுக்கு கிரேட்டா இல்ல அப்படி சொல்லியிருந்தீங்க. அது பிடிச்சிருந்தது. பட் ஆனா செகண்ட் போஸ்டர் கூட அந்த அளவுக்கு தான் இருந்தது. ஆனஸ்டா சொல்லணும்னா நான் ஒரு ரஜினி ஃபேன் அதனால அப்படியெல்லாம் சொல்லல. பட் இன்னும் கொஞ்சம் விஜய் அவரோட படம் அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியா இருக்கும்ல. புரியுது. பட் ஆனா அந்த போஸ்டருக்கு வந்து நீங்க லாட்ஸ் ஆஃப் ஒர்க்னு சொல்லி போட்டிருந்தீங்க. பட் ஆனா பராசக்தி பட போஸ்டர் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒர்க் இருக்கு அதுல. நல்லா கஷ்டப்பட்டு அந்த ஒர்க் தெரிஞ்சது அதுல. பட் ஆனா அதை நீங்க பாராட்டின மாதிரி எனக்கு தெரியல. சோ அது ஒண்ணுதான். அந்த பராசக்தி போஸ்டர் எனக்கு ஒர்க் ஆகல ப்ரோ. அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்கும். இல்ல ப்ரோ நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் மேஜரா யார் என்ன சொல்றாங்களோ அதான் நீங்க ஏத்துக்கணும். ப்ரோ உங்களோட பாலாஜி ஒப்பீனியனை ப்ரோ கொண்டு வந்து நீங்க இல்ல ப்ரோ பாலாஜி ப்ரோ பட் ஓகே இல்ல பாலாஜி நான் ப்ரோ திணிக்கலாம் இல்லைங்க. இல்ல பாலாஜி ப்ரோ என்னோட இதை நான் ஃபீல் பண்ணேன். இல்ல ஐ ரெஸ்பெக்ட் இல்லங்க யுவர் நீங்க அப்ப வந்து பராசக்தியை பத்தி மட்டும் வந்து பேசுங்க. அதை விட்டுட்டு இல்ல என்னதான் கேட்டாரு சாரி நான் யாரையுமே நான் அஃபெண்டா பேசவே இல்லையே. லெட்ஸ் வெயிட் அவர் என்னதான் கேட்டாரு இல்ல ரொம்ப நான் யாரையுமே அஃபெண்டா இங்க யாரையுமே இல்ல பேசல. இல்ல என்னோட ஒண்ணு ஆனஸ்ட் இல்ல ஒப்பீனியன் நான் தரேன். இல்ல இல்ல விஜய் அவரோட படத்துக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் இல்ல இல்ல பண்ணேன் பாலாஜி சொல்றேன் அவ்வளவுதான். பாலாஜி நீங்க சொன்னது வந்து ஐ அக்செப்ட் இட் என்னன்னா டார்கெட் சொன்னதுதான் என்னன்னா ஒவ்வொருத்தர் கண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா சில டைம் பயஸ்டா தெரியுங்க நான் உண்மையா நமக்கு அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க
நான் 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 ஃபர்ஸ்ட் எனக்கு செகண்ட் போஸ்டர் வந்து கொஞ்சம் வேலை செஞ்ச மாதிரி உண்மையாலுமே இந்த சாட்டை கிட்டையெல்லாம் ஒரு ஒரு சின்ன ஒரு வேலை செஞ்ச மாதிரி இருந்தது, ஒரு கிளாஸியா இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. ஸோ அதனாலதான் அது நல்லா இருக்குன்னு சொன்னே தவிர எனக்கு எனக்கு வந்து எந்த ஒரு எந்த சைட்ல இருந்து எனக்கு வந்து என்னன்னா யாரையும் கன்வின்ஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் எனக்கு இல்ல பிரதர், டு பி ஆனஸ்ட். கரெக்ட். ஸோ அதனால ஐ கேன் டாக் ட்ரூத் டு எனிஒன் இன் த ஃபேஸ் அண்ட் nobody will get offended. இல்ல அவர் அப்படி பயாஸ்டா இருக்க மாதிரி இருந்தா ஃபர்ஸ்ட் லுக்குக்கே அவர் சொல்லிட்டு போயிருக்கலாம். நல்ல சூப்பர் பிளாக் பஸ்டர்னு இருப்பேன். இல்ல அதுதான் சொல்றேன், என்னோட ஒப்பீனியன் அது, அவரோட ஒப்பீனியன் அது. அது எப்படி சொன்னாருங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சொன்னேனே தவிர அதுதான் ப்ரோ, ஒவ்வொருத்தவங்களுக்கு கண்ணுக்கும் ஒரு மாதிரி தெரியும். அதான் I honestly agree that. And துணிவு பிஜே சொல்றேன், எனக்கு வந்துகிட்டு பராசக்தியோட சூர்யாடையும் அந்த துல்கர் சல்மான்ன்றது ரொம்ப ஒர்க் ஆச்சு. ஆனா சுத்தமா ஒர்க் ஆகல. அது ஏன் ஒப்பீனியன் அந்த மாதிரி சொல்றது. புரியுது. எக்ஸாக்ட்லி, honestly agree. So fine. Second question bro, ஷார்ட்டா முடிச்சறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க பிசினஸ்ல இருக்கறனால கேக்குறேன், இப்போ எப்படி மார்க்கெட் அங்க எப்படி இருக்கு என்னங்கிறது எனக்கு ஐடியா இல்ல. பட் சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 5 to 10 lakhs வந்து பிசினஸ்ல ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு சின்னதா ஒரு பிசினஸ் கோயம்புத்தூர் அந்த சைட்ல அப்படின்னா என்ன நீங்க சஜஸ்ட் பண்றீங்க? உங்களோட அட்வைஸ் என்ன? அதுதான் என்னோட क्वेश्चन. மத்தபடி ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்க. Thank you bro, லிசன் பண்றேன். வெரி தேங்க்ஸ் மச். என்னன்னா தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஒன்றும் இல்லை ப்ரோ பாலாஜி ப்ரோ, என்ன பண்ணுறனாலும் சரி அதோட பேஸ்க்கு போய் அதை ஆராயம் பண்ணிடாதீங்க ப்ரோ. ஏன்னா ஃபர்ஸ்ட் என்ன தோணும் அப்படின்னா இந்த ஃபுட் பிஸ்னஸ் தான் தோணுங்க. டீ கடை வச்சிடலாம், ரெஸ்டாரண்ட் போட்டுடலாம், சமோசா கடை போட்டுடலாம்னு தோணுங்க. ஒன் ஆஃப் த ரிஸ்கியஸ்ட் பிஸ்னஸ் இஸ் ஃபுட் பிஸ்னஸ் பிரதர். அது வந்து ஒரு 10 நாள் ஜேஜேன்னு இருக்கும் பிரதர், அதுக்கப்புறம் அது தினம் அந்த குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறதுக்குள்ள உயிர் வந்துடும் ப்ரோ. மேனுஃபேக்சரிங் தான் இருக்கிறதுலே ஈஸியஸ்ட் பிரதர். அது கஷ்டமாக இருந்தாலும் நான் சொல்கிறது என்னன்னா லாஞ்சிட்டிவிட்டி, அந்த ப்ராடக்டோட லாஞ்சிட்டிவிட்டியை பொறுத்து அந்த பிஸ்னஸ் ஈஸி பிரதர். அதாவது நீங்கள் ஒரு ப்ராடக்ட் தயாரிக்கிறீங்க, அது 2 வருஷம் ஒன்றும் கிட்டு போகாது அப்படின்னா அந்த பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் ஈஸின்னு சொல்லலாம் கம்பேர் டு ஃபுட் ஆர் வாட் எவருங்க. இந்த எக்ஸ்பைரி டேட்டோட வர பிஸ்னஸ் எல்லாமே டேஞ்சரான பிஸ்னஸ் பிரதர். அது பண்ணுறதுக்கு உண்மையாலுமே கிரவுண்ட் லெவலில் உங்களுக்கு யாராவது பார்ட்னர்ஸ் இருந்து அவங்க வந்து இஃப் தே ரியலி அண்டர்ஸ்டாண்ட் த மார்க்கெட், அப்படி நீங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்கன்னா ஸ்டார்ட் வெரி ஸ்லோ பிரதர். எப்படின்னா ஸ்டார்ட்ஸ் வெரி ஸ்மால். நான் ஸ்லோ கூட சொல்ல மாட்டேன், ஸ்டார்ட் வெரி ஸ்மால். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ வாண்ட் டு ஸ்டார்ட் அ ரெஸ்டாரண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன பொட்டி கடை வைங்க ப்ரோ. ஒரு சின்ன ஒரு கண்டெய்னரோ ஏதாவது பிடிச்சி ஒரு பொட்டிக்கடையே மாடர்னாக வைங்க, அவ்வளோதான். மாடர்னாக வச்சு ஃபர்ஸ்ட் அந்த சாம்பிள் ஆடியன்ஸை டெஸ்ட் பண்ணுங்க பிரதர். இப்போ நம்ம ஒரு டீ கொடுக்குறோம் அப்படின்னா அது சரியா இருக்கா, அதோட ஃபீட்பேக்கே ஒரு வருஷம் ஆயிரும் ப்ரோ. அதை நீங்கள் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஒரு ஷேப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பெருசாகணுமே தவிர பிரதர். இப்போ நான் பாருங்க, இப்போ கடை ஒன்று போட்டேன், பெருசாக ரன் ஆகல, ஆன்லைன் நல்லா போகுது. நான் அதை வந்து இப்போ டக்குன்னு வந்து அந்த கடையை தூக்கிட முடியும். ஏன்னா நான் இதெல்லாம் தெரிஞ்சுதான் பண்ணினேன். ஏன்னா நாளைக்கு இது பிரச்சனை ஆச்சுன்னா கூட இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை மினிமலாக வச்சுட்டோம் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, கழட்டி தூக்கி அப்படி வச்சிடலாம் அப்படிங்கிற அந்த ஐடியாவோட பண்ணங்காட்டி பரவாயில்ல. ஆனால் இதே கடையை தேவையில்லாமல் ஏதாவது பெருசாக பண்ணி நான் வந்து இஃப் ஐ ஹவ் இன்வெஸ்டட் அ லாட் ஆன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அது வந்து 0 ரிட்டர்ன்ஸ் பிரதர். அவ்வளோதான், முடிஞ்சுது. அது போனது தான். நிறைய பேர் அப்படி மாட்டிடுறாங்க பிரதர். இப்போ பெரிய ஐ மீன் இப்போ சென்னை மாதிரி இல்லை கோயம்புத்தூர் மாதிரி யாரில் மெயின் ஸ்பாட்டில் பிடிச்சி அது ரெண்டே வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh 2 lakhs வரும். நீங்கள் 4,000 square feet 3,000 square feet எடுத்து அதை ரெடி பண்ணுறக்கே 50 லட்ச ரூபாய் ஆயிருங்க. என்ன பிஸ்னஸ்னே தெரியாமல் 50 லட்ச ரூபா போட்டு ரெடி பண்ணீங்க, உள்ள போய் நீங்கள் பொருள் அதுக்கேற்ற மாதிரி வைக்க முடியாதுங்க. நீங்கள் கடைசியில் பிளாஸ்ட் ஆகும்போது இந்த 50 லட்ச ரூபா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் டெட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறி திரும்பி வந்துடும். அப்படிதான் பிஸ்னஸ் லாஸ் ஆகுதுங்க. ஸோ அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க பிரதர். எந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறதுனாலும் நீங்கள் இப்போ பண்ணுறன்னு நினைக்கிற ஸ்கேலில் 10ல் ஒரு மடங்கு மட்டும் இன்வெஸ்ட் பண்ணி 1 வருஷம் டெஸ்ட் பண்ணுங்க பிரதர். நீங்கள் ஓடவே உங்களுக்கான லாஜிஸ்டிக்கல் பிரச்சனை, எம்ப்ளாயி பிரச்சனை, ப்ராடக்ட் பிரச்சனை, கஸ்டமர் ஃபீட்பேக்கு, இது எல்லாமே புரிய ஆரம்பிச்சிடும் பிரதர். புரிஞ்சிருச்சுன்னு அப்படின்னா அதுலேருந்து ஸ்கேல் அப் பண்ணுங்க ப்ரோ பொறுமையா. அப்படின்னா இன்னொரு 1 லட்சம், இன்னொரு 2 லட்சம் ஸ்கேல் அப் பண்ணுங்க. ஸ்கேல் அப். இன்னொன்று பிரதர், இந்த லாபம் வந்து நாளைக்கு வரும், அடுத்த மாதம் வரும் அப்படின்னு நம்ம இந்த ஸ்டார்ட் அப் மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அதை விட முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது பிரதர். கடைசிக்கு அசலாவது திரும்பி வரணும் பிரதர். அதாவது முதல் 2 வருஷத்துல நடக்கணும் பிரதர். லாபம் வராட்டியும் பரவாயில்ல,
அசல்னா அட்லீஸ்ட் நான் என்ன சொல்றேன், போட்ட காசுல ஒரு 100 ரூபா போடுறோம்னா 90, 80 ரூபா வர்ற அளவுக்கா தொழில் இருக்கணுங்க. நீங்க 100 ரூபாய் போட்டு அதுல 20 ரூபா தான் வருதுன்னா, அது 100 ரூபா வர்றதுக்குள்ள இந்த பிசினஸ் அழிஞ்சிரும் ப்ரோ. அதனால உங்களுக்குன்னு ஒரு ஃபார்முலா, நான் இதெல்லாம் வந்து என்னோட அனுபவத்துல நான் சொல்றேன் ப்ரோ. பட் ஓகே. நீங்க மார்க்கெட் ரிசர்ச் பண்றப்போ உங்களுக்குன்னு ஒரு ஐடியா வரும் பிரதர். அண்ட் இன்னொன்னு ப்ரோ, கண்டிப்பா. ஷூர். பேசிக்கா எவனையும் நம்பிடாதீங்க பிரதர். இங்க என்னன்னா காசு பற்றாக்குறை எல்லா பக்கமும் கிடக்குதுங்க. ஓ நீங்க உள்ள ஓகே. இழுத்தானுங்கன்னா 10 லட்சம் ஆரம்பிச்சு 50 லட்சத்தை ஒரு வீட்டு பிரதர். உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது பிரதர். வலிக்காத மாதிரி எடுத்துருவானுங்க வெளியிலீங்க. எடுத்துட்டு எல்லாம் நடக்கிற மாதிரி இருக்கும்போது உங்க காசையும் உங்களுக்கு திருப்பி தந்துட்டு இருப்பானுங்க 2 வருஷம். நான் இப்படி நிறைய நடந்திருக்கு பிரதர். அதனால சொல்றேன் நானு. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 50 பிரசாந்த் லட்சம் போயிட்டு ஒரு 2 பிரசாந்த் ஆ இது வந்து நீங்க இப்ப சொல்றது என்னைய தான். ஆக்சுவலி நம்ம ரொம்ப நாள் கழிச்சு பேசுறோம். சாரி ஃபார் த கண்டோலன்ஸ் டு யூ அண்ட் யுவர் ஃபேமிலி பிரசாந்த். ரொம்ப நாள் தேங்க்யூ கழிச்சு பேசுறேன் நான் உங்கள்ட்ட. ஓ சாரி, தேங்க்யூ ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனா உங்கள்ட்ட பேச முடியல. நீங்க தேங்க்யூ இப்ப தேங்க்யூ பிரசாந்த் இப்ப லாஸ்ட் ஒரு முன்னாடி பேசினதுலாம் எனக்கு தெரியாது. ஆனா லாஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் பேசுறாருல, ம் எவனையும் நம்பாதீங்கன்ட்டு ரொம்ப ம் ஹார்டா சொல்றேன். எவனையுமே நம்பாதீங்க. ஏன்னா நான் 2020ல என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ட வந்து என்னன்னா, இந்த ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி 1.5 crore, சின்ன அமௌண்ட் இல்ல, 1.5 crore வந்து நான் லாஸ் பண்ணிட்டு, இப்ப நான் மறுபடியும் சவுதி வந்து இப்பதான் நான் பிரீத்திங்க்கு வந்திருக்கேன். ஆமா ஸோ பிரசாந்த் என்ன சொல்றாரோ அத தயவு செஞ்சு கேளுங்க. ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுன்னா, தயவு செஞ்சு கத்துக்கிட்டு நீ சொந்தமா உட்கார்ந்து இன்வெஸ்ட் பண்ணு. எவனையுமே நம்பாத. 5%, 10% தருவேங்குவான். ம்ஹும். பிரசாந்த் சொன்னாப்ல இல்ல 5 லட்சம், 10 லட்சம் தந்துட்டு 50 லட்சத்த உருவிட்டு விட்டுருவான்ட்டு. அதே மாதிரி தான். நான் 5 லட்சத்துல ஆரம்பிச்சேன். 1.5 crore கொண்டு வந்து விட்டு, அவன் ஊர விட்டே ஓடிட்டான். பொண்டாட்டி, புள்ள எல்லாத்தையும், அப்பா, அம்மா எல்லாரையுமே விட்டுட்டு ஓடிட்டான். அதெல்லாம் வேற அது அவனோட யாருமே கிடையாது. என் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. ஓகேயா? இல்ல, எப்பவுமே அந்த ஏமாற்றுதல் ம். வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள் இருந்தா வருங்க. நீங்க ம். அதான். தெரியாதவங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்க தூரத்து இப்ப நம்ம மெட்ராஸ்ல இருக்கிறோம். ஒரு ப்ராமிஸ் பண்ணாங்கன்னா அந்த வரவு செலவு எப்பவுமே அந்த ப்ராமிஸ்டா தான் இருக்கும். யாரையுமே ஏமாத்த மாட்டோம். ஏன்னா ஆப்வியஸ்லி சினிமாக்குள்ள வெளில தெரிஞ்சிரும். போய் வெளில பேசினாங்கன்னா தப்பா போயிடும் அப்படின்ட்டு அதுக்காவது வரவு செலவு வந்து சரியா வச்சுக்குவோம். பட் சிலவனுக்குலாம் என்னன்னா அவன் பிறந்ததே ஏமாத்துறதுக்காக தான் இருக்குங்க. அது அப்படி கண்டிப்பா. அவன் தயவு டிஎன் செஞ்சு பிரதர்ஸ், நான் உங்க எல்லாருக்குமே சொல்றேன். பிரசாந்த் இப்ப சொல்ற மத்த ரிவ்யூஸ் அதெல்லாம் விட்டுருங்க. ஆனா இத தயவு செஞ்சு லிசன் பண்ணுங்க. அவருக்கு எனஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதனால தான் இவ்வளவு இதா சொல்றாரு. ஒன் ஆஃப் த ஒர்ஸ்ட் எக்ஸாம்பிளாவே நானே இருக்கேன். சின்ன அமௌண்ட் இல்ல. ஓகேயா? 1.5 crore இஸ் நாட் அ ஸ்மால் இல்ல அமௌண்ட். அது ஓகேனா? ப்ரோ பரவாயில்ல விடுங்க. ஏன்னா இது என்ன மேட்டர் அப்படின்னா எல்லார் லைஃப்லயும் பிரதர் ஒரு தடவை காசு இழக்காம நம்ம வெளில வந்ததா எவனுக்குமே சரித்திரம் இல்லைங்க. நம்ம எல்லாருமே அவன் கெப்பாசிட்டிக்கு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா நம்ம கெப்பாசிட்டிக்கு நம்ம ஒரு காசு இழந்துதான் மேல வருவோம். இல்ல எனக்கு பிரசாந்த், நீங்க சொல்றது சரிதான். பட் ம். விச் இஸ் த நான் ஃபீல் பண்றது வந்து என்னன்னா, விச் இஸ் த காஸ்ட்லியஸ்ட் இல்ல ப்ரோ எக்ஸ்பீரியன்ஸ். பாவம். இல்ல நான் ரொம்ப ரொம்ப உங்கள காஸ்ட்லியஸ்ட் இல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ப்ரோ இப்ப 1.5 இதே crore என்னோடது வந்து உங்க யாருக்காவது நடந்து நீங்க எல்லாம் சர்வே பண்றதே பெரிய ரொம்ப இல்ல கஷ்டமா அப்படி இல்ல போயிடும். அப்படி இல்ல நண்பா. என்னன்னா கம்பேக் கொடுக்கறதே ரொம்ப, ஏன்னா நிறைய பேர் சூசைட் பிரகதீஷா பண்ணிட்டாங்க. பேசுறது யார் பேசுறா? ராஜ்மோகனா? நான் ராஜா முகமது பேசுறேன். நம்ம ராஜமோகன் தான். பேசியிருக்கோம் பிரசாந்த், நிறைய தடவை ஆமா நம்ம ஆமா பேசியிருக்கோம். ஆமா பிரதர். இல்ல என்னன்னா ப்ரோ மோகன் பிரதர் என்ன மேட்டர் அப்படின்னா இது கண்டிப்பா உண்மைதான். பட் எல்லாமே மைண்ட் செட்ல தான் இருக்கு ராஜமோகன் ப்ரோ. என்னன்னா தயவுசெய்து திரும்பி பார்க்காதீங்க. அது முடிஞ்சது அவ்வளவுதான். நீங்க அது முடிஞ்சது. இல்ல அவன் இல்ல பிரதர், ஏமாத்திட்டா. நான் மட்டும் இல்ல. ஆக்சுவலி என்ன மேட்டர்னா, நான் மட்டும் இல்ல, ஒரு அரௌண்ட் 25-30 crores கிட்ட நிறைய பேரை ஏமாத்திருக்காப்ல. ஆனா சரிங்க வந்து அவன் என்னன்னா, இல்லைங்க பணம் கொடுத்தவங்க எல்லாருமே ஒரு சில பேர் வந்து அதே சிக்காயி இறந்துட்டாங்க. ஒருத்தவங்க வந்து சூசைட் பண்ணிட்டாங்க. ஒருத்தவங்க பைத்தியம் ஆயிட்டான். அந்த மாதிரி இப்ப நம்ம வந்து ஒரு இதா இருந்தா அப்படியே சர்வே பண்ணி ரிட்டர்ன் பேக் வரதுக்கு இவ்வளவு ஆச்சு. இல்ல ராஜா மோகன் 2.5 பிரதர், to 3 year ஆச்சு. நீங்களும் இந்த பூமியில தான் இருக்க போறீங்க. அவனும் இந்த பூமியில தான் இருக்க போறான். அது ஒரு காலத்துல வந்து இந்த பொயட்டிக் ஜஸ்டிஸ்ன்னு சொல்லுவாங்க ராஜா மோகன் பிரதர். நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு வகையில சாமி நம்புறோம் இல்லைங்களா? சோ கண்டிப்பா அவன் செய்த வினை வந்து அது எங்கெங்க எழுதணுமோ அது எழுதும் பிரதர். அது அங்கிருந்தெல்லாம் அப்படி தப்பிச்செல்லாம் போக முடியாதுங்க. அப்புறம் நீங்க எதுவுமே இல்லைன்னா அப்புறம் லைஃப் வேர்ல்டு அர்த்தம் இல்லாம போயிடும். ஆக்சுவலி நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் பிரசாந்த். நீங்க இந்த சாப்டர் உள்ள வந்தோன்னா என்னை அறியாமையே நான் உள்ள வந்துட்டேன். ஏன்னா இது ஏதோ என்னைய பத்தி பேசிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. சாரி. இல்ல பரவாயில்ல பிரதர். இல்ல நான் என்ன சொல்றேன்னா அதை விடுங்க பிரதர். அதை விடுங்க.
இப்போ நீங்க ஒரு கதை சொல்றீங்க, நானும் ஒரு கதை சொன்னேன்னா உங்களுக்கு என்ன மேட்டர்னா அதை திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்திக்காதீங்க பிரதர். ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா அது நம்மளை இன்னும் கீழே தான் கொண்டு போகும். கண்டிப்பா கண்டிப்பா brother, ஒரு நோட்டை எடுங்க பிரதர். நான் எப்பவுமே இதான் பண்ணுவேன் பிரதர். என்னன்னா நான் வந்து கம்பெனி ஆரம்பிச்சு கரெக்டா 3வது மாசம் மெட்ராஸ்ல ஒரு கிளைண்ட்டுங்க 15 லட்ச ரூபாய் ஏமாத்தினான். அப்ப என்கிட்ட மொத்தமா இருந்ததே 15 லட்சம் தான். என்கிட்ட மொத்தமா புரட்டி வச்சிருந்ததே 15 லட்சம் தான். அப்படியே ஏமாத்திட்டு போனான். சத்தியமா என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன பண்ண ஒரு நோட் எடுத்தேன். ஓகே, வரவு செலவு லாஸ் 15 lakhs அதை எழுதிட்டு அந்த நோட்டை மூடி வச்சேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஓகே லாஸ், ஓகே திருப்பி வா, ரெடி பண்ணு, சரி பண்ணு, முன்னாடி போ. ஏன்னா முன்னாடி போகிற தவிர வேற ஏதாவது ஆப்ஷன் இருந்தது. இப்போ வந்து நீங்கள் வந்து அவனை வந்து ஒரு கேஸ் போட்டு அவங்க எடுத்து காசு வாங்கலாமா அப்படின்னா பண்ணலாம். இப்போ அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லையா? அந்த புக்கை மூடி வச்சிருங்க. ஏன்னா அதை பற்றி திருப்பி பேச பேச பிரதர் என்ன ஆகும்னா நம்மளோட நெகட்டிவ் சைடுக்கு அதை கொண்டு போயிட்டே இருக்கும். அதனால இப்போ வாழ்கிற வாழ்க்கையும் திருப்பியும் தடபட ஆரம்பிச்சிடும். அது போயிடுது, ஏதோ ஒரு கர்மா, ஏதோ ஒன்று நடந்தது, காசு போகோன்னு இருக்கு. ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு உடம்பு சரியில்லாமல் போய் ஏதாவது மாத்தணும்னு நினைச்சா ஒரு கோடி செலவு இருக்காதுங்களா? அந்த மாதிரி நினைச்சுக்கங்க, அவ்வளவுதான். இல்ல வந்து ஒரு ஏழைபாளையலுக்கு வந்து ஒரு 1.5 கோடி வந்து செலவு பண்ண மாதிரி நினைச்சுக்கங்க, அவ்வளவுதான். இல்ல இல்ல பிரசாந்த், நீங்க சொல்றது சரிதான். அதே மாதிரி இந்த யங்க ஜெனரேஷனுக்கு இன்னொன்னு நான் சொல்றேன். நீங்க காசு ஒருத்தவன்கிட்ட கொடுத்து அவன் வந்து உங்களுக்காக உழைச்சி லாபம் தருவான்ட்டு மட்டும் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஒருத்தவனுக்கு குடுக்குறியா, அந்த காசு திரும்பி வராதுன்னு நினைச்சு கொடு, ஓகேயா? இல்லையா குடுக்குறியா, அந்த காசுனால லாஸ் ஆனாலும் உன்னால அது வந்து உன்னோட லைஃப் ஸ்டைல பாதிக்காதுன்னு நினைச்சு கொடு, ஓகேயா? அந்த காசு வந்து உனக்கு லாபம் சம்பாதிச்சு தரும். நீ வந்து அண்ணாமலை ரஜினி மாதிரி பணக்காரன் கோடீஸ்வரன் ஆயிரலாங்கிற மைண்ட் செட்ல தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. இது என்னோட ஹம்பிள் அட்வைஸ். இதையும் நான் சொல்லிக்கிறேன். சரிதானே பிரசாந்த்? இல்ல சத்தியமான உண்மைங்க. இங்க யாருமே அது ரொம்ப அது வந்து என்னன்னா ப்ரோ, அது ஒரு 5% இருக்காங்க பிரதர், நல்லவங்களும் இருக்காங்க, இல்லாமலாம் இல்லை. அப்படி பார்த்தா நிறைய பேர் கரெக்டாக வட்டி கொடுத்து திருப்பி கொடுத்து நிறைய பேர் வாழ வச்சவங்களும் கூட இருக்காங்க. பட் ஜென்ரலா 180 பேர் தான் பிரதர். காசு கொடுக்குற வரைக்கும் தான். அது உள்ள போயிடுதுன்னா திருப்பி அதை வாங்குறதுங்கிறதெல்லாம் எந்த ஜென்மத்திலையுமே அது நடக்காதுங்க. அது அப்படிதான் இருக்கு சொசைட்டி. விடுங்க பிரதர், சவுதி அரேபியாவில் போய் உழைங்க ஒரு 2-3 வருஷம் பிரதர். இது என்ன 1.5 கோடி என்ன விட்டீங்க, திருப்பி ஒரு 5 கோடி 6 கோடியோட திருப்பி வாங்க. கண்டிப்பா கண்டிப்பா பிரசாந்த், அதான் நடக்கும் பிரதர். கடவுள் வந்து அது தருவான் பிரதர். ஏன்னா நீங்க எந்த தப்பும் பண்ணாம ஒரு காசு இழந்திருக்கீங்க அப்படிங்கிறப்போ நீங்களே யோசிக்காம ஒரு போனஸா ஒரு காசு வந்து சேருங்க. அதான் வாழ்க்கையோட சக்கரை, அதுதான் பிரதர், சைக்கிள் தான். விட்டது ஒரு நாள் திரும்பி வந்தே தான் ஆகும், வராமலாம் போகுது. நீங்க உழைச்ச காசுன்னு அது எங்கேயும் போயிடாது பிரதர். அது ஏதோ ஒரு வகையில வருங்க. நம்ம ஏமாத்தின காசு ஏமாத்தினது ஒருத்தங்கிட்ட கொடுத்துருந்தாதான் நாம ஏமாறுவோங்க. உழைச்ச காசு என்னைக்குமே போகாது பிரதர், திருப்பி நம்ம கிட்ட வந்துடும். நம்பிக்கை இருக்கு பிரசாந்த், சீரியஸா எனக்கு அந்த நம்பிக்கை ரொம்பவே இருக்கு பிரசாந்த். சாப்டரை மாத்துவோம். இது விடாமுயற்சி, உங்களோட தாட்ஸ் என்ன பிரசாந்த்? ஆக்சுவலி எனக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் எதுவுமே இல்ல பிரதர். ஒரு மகிழ் திருமணி ரொம்ப ஷட்டிலா போறாரு. இல்ல அது நல்லது பிரதர். அது ஏன்னா கண்டென்ட் ஓரியன்டட் படமா இருந்துச்சுன்னா அது அப்படிதான் பேசணும் பிரதர். நான் பாட்டுக்கு சும்மா யானை இருக்குது பூனை இருக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹைப் ஏற்றி விட்டு அப்புறம் ஷோ போயிங்க அவங்க கடுப்பாகி கரண்ட் வர்றதுக்கு இது வந்து இவ்வளோதான் கரெக்டான பொசிஷனிங் பிரதர். இது ஷோ போகிற சர்ப்ரைசிங்காக படம் நல்லா இருந்தது அப்படின்னா சூப்பராக போய் வெளில போய் எல்லா பக்கமும் சொல்லிடுவாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட்டிங் சரியாக பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். போதுங்க, இந்த படத்துக்கு இவ்வளோ மார்க்கெட்டிங் கரெக்டுங்க. ஏன்னா இது வந்து மாஸ் படம் கிடையாதுங்க. தெளிவாக அதில் ரெஜிஸ்டர் பண்ணிகிட்டே இருக்காரு அவர். கண்டென்ட் ஓரியன்டட் படம் அப்படிங்கிறத ரெஜிஸ்டர் பண்ணிகிட்டே இருக்காரு. உங்களுக்கு அதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கணும், ஓகே இது கண்டென்ட் ஓரியன்டட் படம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் டே ஒன் எவ்வளோ வரும்னு தெரியல பிரதர், ஐ டோன்ட் கேர். ஏன் அது உங்களுக்கு ஏதாவது பாதிக்க போதா? ஏதாவது உங்களுக்கு ஏதாவது பங்கு தர போறாங்களா டிஸ்ட்ரிபியூட்டர்? இல்லை சும்மா கேட்டுங்க. சில் அவுட் பிரதர், அதெல்லாம் விட்டுருங்கிற நான். ஏங்க அஜித் சாரே சொன்னாலும் திருந்த மாட்டீங்களாங்க? ஏங்க அவரே உட்காந்து வேற வழி இல்லாம அவருக்கு வந்து துபாயில வந்து பேட்டி கொடுக்குறாரு. டேய் இப்படி உனியா அப்படின்ட்டு வந்து, சரிடா விஜய் அஜித் அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க, நீ எப்படா உன்னை பாத்துக்கணும் அவர் கேட்கிறாரு. கேட்டாரு அவர். போய் வேலையை பாருங்கடா அப்படிங்கிறது தான் அவர் திருப்பி திருப்பி சொல்றாரு. ப்ரோ அவர் படம் பிடிச்சா என்ஜாய் பண்ணுங்க, பிடிக்கலையா இக்னோர் பண்ணுங்க. இதை தான் ப்ரோ அவர் திருப்பி திருப்பி சொல்றாரு. இதுக்குள்ள போகாதீங்க ப்ரோ. அவர் ஏன் வாண்டடா தந்தாரு தெரியுமா? அது ஆக்சுவலா ஒரு ரெவல்யூஷனரி பேட்டி. நீ நல்லா பாருங்க, விஜய் இது வரைக்கும் பேட்டி கொடுக்கவே இல்லை. ஆனா அஜித் சார் வழியே போய் அந்த பேட்டி கொடுத்தாரு. அது ஏன்னா அட்லீஸ்ட் இது மூலமாவது ரைட்டு இனியாவது அவனுக்கு வந்து மாறிட்டு, ஏன்னா உலகம் மாறிடுச்சு அப்படிங்கிறது அவருக்கு தெரியும்.
அவருக்கு தெரியும் பிரதர். அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதெல்லாம் அவ்வளவு தெளிவா பண்ணி அவர் உட்கார்ந்துருக்காரு. அப்பவுமே அவர் பயப்படுறாரு வாழ்க்கையில. நம்ம இங்க பேங்க் பேலன்ஸ் 500 ரூபாய் வச்சுட்டு அஜித் படம் வந்து பாத்தீங்கன்னா முதல் நாள் 30 கோடி கலெக்ட் பண்ணுமாண்ணா. டேய் அட போய் வாழ்க்கையை பாருங்கடா டே. அது 30 கோடி பண்ணா 300 கோடி பண்ணா அவர் வந்து ஒரு ஸ்டேச்சர்ல இருக்காருங்க. நிச்சயமா அவர் படம் தோக்காது. இது எல்லாத்துக்குமே தெரியும். வெரி சிம்பிள். அவர் படம் தோக்கவே தோக்காது. இனி எல்லாம் அவர் படம் தோக்கவே தோக்காது. அவர் வந்து அவர் ஒரு ஜோன்ல இருக்காரு இப்போ. அப்படிங்கிறப்ப அது பெருசா கலெக்ஷன் பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா பிகாஸ் நோ ஒன் நோஸ் பிரதர். அதான் உண்மை. ப்ரொடியூசர் தவிர யாருக்குமே எக்ஸாக்டா தெரியாது. அதாவது ஓரளவுக்கு தெரியும். தெரியாம இல்ல, ஓரளவுக்கு தெரியும். எக்ஸாக்ட் கலெக்ஷன்ஸ் யாருக்குமே தெரியாது பிரதர். ஸோ படம் நல்லா இருக்கா இல்லையா அவ்வளவுதான் நமக்கு தேவைங்க. நல்லா இருக்கா சூப்பரா செலிப்ரேட் பண்ணுவோம். நல்லா இல்லையா சார் கொஞ்சம் பெட்டரா எடுத்துருக்கலாம். அவ்வளவுதான் பிரதர். அதையும் ஹேட் பண்ண வேண்டாம். நல்லா இல்லைனாலும் ஹேட் பண்ண வேண்டாம். Exactly, bro. And Prasanth, bro. Yeah, bro. Happy to see you back on track. Oh, thank you, brother. Thank you. I have to, brother. ஏன்னா எல்லாம் we have responsibilities, right, brother? ஒரு நமக்கு டிராவல் போயிட்டு வாங்க பிரசாந்த். கொஞ்சம் டிப்ரெஷனா இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு டிராவல் போயிட்டு ஐயா வாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஒரு டிப்ரெஷன் இல்ல ராஜா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பிரதர். என்ன பிரதர் டிப்ரெஷன்? நமக்கு என்ன ஆயிப்போச்சு? எல்லாரும் இல்ல இல்ல எல்லாரும் ஒரு காலத்துல உங்களை ரெஃப்ரெஷ் பண்றது இல்ல கொஞ்சம் அது கரெக்டா உண்மை இருக்கும். பிரதர். அதுக்காக சொல்றேன். நான் போனேன். ஏன்னா அதை நான் வந்து ரியலைஸ் பண்ணேன். அதுக்காக இல்ல நான் இல்ல சொல்றேன். புரியுது ப்ரோ. எனக்கு உண்மையாலுமே எனக்கு போகணும்னு ஆசை. எனக்கு என்னன்னா ஒரு புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரிக்கு போயிட்டு எனக்கு என்னமோ இப்போ ரீசெண்டா அந்த புத்திசம் அது ரொம்ப பிடிச்சிருக்குது. அது போயிட்டு ஒரு புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரி போய் ஒரு வாரம் உட்காந்துட்டு அந்த மந்திரம் எல்லாம் எப்படி ஓதுறாங்க இதெல்லாம் பார்க்கணும்னு எனக்கு ஆசை சீரியஸா. பட் என்னன்னா ஐ கேனாட் அஃபோர்ட் தட் ரைட் நவ். என்னோட பொருள்கள் அதுக்கு மேல இருக்கு ப்ரோ. வீடு வந்து முடிக்க போறாங்க. அதுக்கு நான் இங்க உட்காரணும். வரவு செலவு கரெக்டா வரவு வந்தா தான் செலவு பண்ண முடியும். ஸோ இந்த பொறுப்புகள் இருக்கிறங்காட்டி அதை நான் ரொம்ப ஹாப்பியா ஏத்துக்கிறேன் பிரதர் நான். ஏன்னா அது அப்படிதான் இருக்கும் பிரதர். அவ்வளவு ஈஸியாலாம் லைஃப் ஒரு பையனோட லைஃப் இருந்துடக்கூடாது பிரதர்.